अस्सलाम वालेकुम मनाजिर, अस्सलाम वालेकुम मनाजिर। हेलो, ஓகே, வாலை வந்தனங்கள், வணக்கம், ஹாப்பி ரம்தான், ஈத் முபாரக். We are going to start the lesson. இந்த ஹேண்ட் அவுட்டில் ஒரு கொஸ்டின் எடிஷ்னலாக அடிபட்டு அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க. இப்போ நான் செய்கிற டைமுக்கு விளங்கும். ஹேண்ட் அவுட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. கீப் த ஹேண்ட் அவுட் ரெடி. ஓகே, minor mistakes are there. I am going to do the correction.
சின்ன mistakes இருக்குது, typing errors are possible. We are going to do the needful correction. Okay, questions will be displayed in the screen, therefore don't worry. Follow the screen. Okay, we are going to start the lesson. நாங்கள் lesson start பண்ண போகிறோம். பழைய ஹேண்ட்அவுட்ஸில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், don't worry. We are going to do this last handouts. Okay, அந்த patch up, I will do all the needful corrections. அந்த பழைய ஹேண்ட்அவுட்டில் ஒன்று ரெண்டு ஏரியா இருக்கும், don't worry, I will do it. Okay, right, this is a very important handouts we are in our hand. Okay, right, sorry. Okay, give me 1 second. Right, handout பாருங்க, நான் கொஸ்டினை போடுவேன், handout பாருங்க. ஓகே, see the questions correctly, அதுக்கு தான் பாருங்க. சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா சரியாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. டேக் ரெட் பென் அண்ட் டூ த கரெக்ஷன்ஸ். இதில் பாருங்க, கொஸ்டின்ஸை போட்டிருக்கிறேன். என்ன கோடிங் மெத்தட்ஸ் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த இராணுவத்துக்கு இந்த கோடிங் சிஸ்டம் தேவைப்படும். அதே மாதிரி வியாபாரத்தில் நீங்கள் போனால் ஜுவல்லரி ஷாப்ஸில் எல்லாம் கோட் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கோடிங் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டெக்னிக்ஸை விலையும் கொண்டீங்கன்னா சரி. ரைட், ஸோ கொஸ்டின் 1 அதே கொஸ்டின் 2 தடவை ரிப்பீட் ஆகி செகண்ட் கொஸ்டின்லேயும் அதே வந்திருக்கு. அந்த செகண்ட் கொஸ்டினை கட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கட் பண்ணுங்க, இல்லாட்டி செகண்ட் கொஸ்டினை கட் பண்ணுங்க. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த டைப் பண்ணுற சிங்கள புள்ளின்ற படியால் அவாக்கு அந்த ரிப்பீட் ஆகிறது தெரியும். ரைட், ஓகே, ஸோ ஒரு ரகசிய மொழியில் 418 ஸ்கை இஸ் ப்ளூ. ஒரு ரகசிய மொழியில் 418 ஸ்கை இஸ் ப்ளூ. 246 சி இஸ் டீப். 498 சி லுக்ஸ் ப்ளூ எனவும் கொண்டால் சி என்பது என்ன? சின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுற என்ன அதான் கேள்வி. சிஏ என்ன? ஸோ இதில் சின்ன ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் போட்டு விளம்பரப்படுத்துவேன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கேட்கலாம். ஒரு ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகிற டைமுக்கு நான் மூவிங்னு சொல்லுவேன். தேவையண்டா நிப்பாட்டி கொள்ளையிலும், நிப்பாட்டி தேவையண்டா எழுதி கொள்ளையிலும், அல்ல ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நவ் டேக் தி ஸ்டெப். இதில் ஒன்றுமே செய்யலை, கணக்கு செய்யலை. ஓகே, கணக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை. கொஸ்டின் லீக்கிறத ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுகிறேன். 418 481 ஸ்கைஸ் ப்ளூ, 246 C is deep, 698 C looks blue. C என்னன்னு கேட்டீங்க, ரைட்? அந்த கேள்வி லீக்கத்தை லைனில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ரைட், அப்போ ஸ்கை இஸ் ப்ளூ வந்து பாருங்க. இப்போ கிட்ட இந்த கலரை நான் கலர் பண்ணிக்கிறேன். சி என்று 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, 6 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. இதில் ஆர்டர் தேவையில்லை. முதலாவது நம்பர் தான் ஸ்கை, ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்க, ரெட் லைனில், ரெட் கலர் லைனில். 4 வந்து ஸ்கை, 8 வந்து ஈஸ், 1 வந்து ப்ளூ. அப்படி இல்லை, ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு பொது தன்மை கீழே கொண்டு வரணும். சி என்று 2 இடத்துல ரிப்பீட் ஆகி, அப்போ ப்ளூ லைனில் பாருங்க செகண்ட் லைன், க்ரீன் லைனை பாருங்க தேர்ட் லைன். அந்த சி என்று ரிப்பீட் ஆகிற 2 இடத்துல 6 ரிப்பீட் ஆகுது. ஸோ சி 6, சி வந்து 6, நம்பர் 6 சி.
ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ப்ளூ. அடுத்த வலது சைடில் பாருங்கள், ப்ளூ ரிப்பீட் ஆகுது. எங்களுக்கு சி என்னான்னு பார்த்தா போதும், பட் வி ஆர் கெட்டிங் பிட் நாலேஜ். ஒரு நாலேஜை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் மூவ் ஆகிறோம் என்ற அடுத்த கேள்வியில் இது ஹெல்ப் ஆகும். ப்ளூ 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது 2 லைன்ஸில், 8 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. அந்த ப்ளூக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜெலோவால் ரேட் பண்ணிக்கிறேன், ஜெலோவால் ஷேட் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ளூ அண்டு 8, ப்ளூவும் 8ம் ரிப்பீட் ஆகுது 2 இடத்துல. எனவே 8 ப்ளூக்கு சொந்தமானது. 8 இஸ் ஈக்குவல் டு ப்ளூ, ப்ளூ இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்த பாருங்கள் IS இஸ், அதுக்கு தொடர்பாக 4 2 கலரில் மெச் ஆகுது. எனவே ஃபைனலி அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தால் இப்படி தான் வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், முதலாக 8க்கு ப்ளூவை கண்டுட்டோம். ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள், ஸ்கை இஸ் ப்ளூ. இஸுக்கு வந்து 4, ப்ளூவுக்கு வந்து 8. அப்போ ஸ்கை மிஸ் ஆகுது. அப்போ 4 8 1ல் 8 போயிடுச்சு ப்ளூவுக்கு, 1 போயிடுச்சு இஸுக்கு. அப்போ பேலன்ஸ் நம்பர் வந்து ஸ்கை. எனவே பேலன்ஸ் நம்பரெல்லாம் மற்றதுக்கு போட்டு விட்டீங்கன்னா சார், ரைட், பேலன்ஸ் நம்பரை மற்றதுக்கு போட்டு விட்டீங்கன்னா சார். ஓகே, ஒன்றில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம், இல்லாட்டி எல்லாத்தையும் எழுதினாலும் சரி, எல்லாத்தையும் எழுதணும் மட்டும் இல்லை, அந்த நம்பர்ஸை போட்டு அந்த லைனில் போட்டால் சரி. ஓகே, மூவிங்க, மூவிங். செகண்ட் கொஸ்டின், ஒரு இரகசிய மொழியில் சன் ஷைன்ஸ் பிரைட்லி. அதுக்கு வந்து சன் ஷைன் பிரைட்லிக்கு நம்பர் கொடுக்கல, BAன்னு கொடுத்தீப்பா. அடுத்து கொடுக்குறான், அது வந்து இப்போ நான் சொன்னேன் கொஸ்டின் நம்பர்ஸில் கொஞ்சம் ஆர்டரில் டிஃப்ரென்ஸ் ஒன்றிக்கு. செகண்ட் கொஸ்டினை நான் டீச் பண்ணுறேன். கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு அறியலாம், ஸ்க்ரீனில் கொஸ்டின் இருக்குது. சன்ஷைன் பிரைட்லி பா லோ எஸ்யூஎல் சூல். ஏன்னா ஹவுஸ் ஆர் பிரைட்லி அதில் KADO ULA BAன்னு கொடுத்தீங்க, ஒரு கோடன்னு கொடுக்குறாங்க. லைட் கம்ஸ், அங்கே லாஸ்ட் வசனத்தை பாருங்க, லைட் கம்ஸ் சன் அண்ட். ஓகே, SUR அண்டிக்கு அதை என்ன மாற்றிக்கோங்க, இன்னொரு கரெக்ஷனிக்கு லைட் கம்ஸ் சன். ஏண்டா ஏற்கனவே சன் நிற்கிற பாட்டியில் அங்கே சன் தான் வரணும். SUR அல்ல, லைட் கம் SUN, அந்த ஆரை என்ன ஆகிட்டா சரி, அவ்வளோந்தான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே, இப்போ இதை நாங்கள் இப்படி இடத்துக்கு ஃபார்மெட்டு கொண்டு வரோம். சன்ஷைன் பிரைட்லி, அதுக்குள்ளே கோடை கொடுக்குற. ஹவுசஸ் ஆர் பிரைட்லி, அதுக்குள்ளே கோடை கொடுக்குற. லாஸ்ட் லைன் லைட் கம்ஸ் SUR அல்ல SUN. அதாவது டைப்பிங் எரர் போய் அந்த என்ன நீங்கள் திருத்துங்க. இந்த மவுஸ் பாயிண்ட்டை பார்த்துக்கொண்டா சரி. அப்போ சன்னுக்கும் பிரைட்டுக்கும் என்ன வேர்ட் அதான் கேட்குறான். நான் கேள்வி செய்யலை, கேள்விக்குள்ள ஆன்சர் எடுக்கல, கேள்வி லீக்கிறதுல அப்படி லைன் ஃபார்மெட்டு கொடுக்குறேன். ஓகே, கேள்வி லீக்கிற அந்த விஷயத்தை லைன் ஃபார்மெட்டு கொடுக்குறேன், டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்குறேன். அப்போ அவ்வளோந்தான். ரைட். இப்போ சன் என்றால் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. எங்கள்கிட்ட லைன்ஸில், கிவன் லைன்ஸில் சன் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, எல்லோ 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன், 2 டிஃப்ரெண்ட் இடத்துல ரிப்பீட் ஆகுது, சேம் எல்லோ. ஸோ சன்னுக்கு எல்லோ. 2 பிரைட்லி, பிரைட்லி 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, ரெட் லைன்லேயும் ப்ளூ லைன்லேயும். அதில் பாண்டு 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. எனவே பிரைட்லி என்றது வந்து பா, BA பா. அப்போ அங்கே கண்டுபிடிச்சிட்டோம், சன்னையும் கண்டுபிடிச்சிட்டோம், பிரைட்லையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் சன்னுக்கு எல்லோ, பிரைட் BA. ஃபர்ஸ்ட் லைனில் SUL போடணும் தேவையென்றால். ஷைனுக்குள்ள கோட் என்னான்னு கேட்டால் SUL. அது எப்படி எடுத்தேன்னு கேட்டால் 2 பக்கத்தையும் நாங்கள் எடுத்ததோடு நடுவில் வர பேலன்ஸ் சொல் தான் அந்த சன். ஆனால் அதே பொசிஷன் லீக்க தேவையில்லை, ஆர்டர் இஸ் நாட் நெசசரி. நாங்கள் எக்ஸாம் பேப்பர் லீக்கக்கூடிய இந்த கோடிங் சிஸ்டம் அன்றைக்கு ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். அது லோ காலேஜில் 2 இயர்ஸ் வந்திருக்கு இந்த கோடிங். ரைட், இதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் இது வாரேன், நான் அதுக்கு வரப்போகிறேன். அதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வாரேன். ஓகே, ஸோ எங்களுக்கு தேவை சன் எல்லோ, பிரைட்லி BA, அப்போ பேலன்ஸ் துண்டு வந்து SUL சார். ஓகே, அவ்வளோதான். நான் எல்லாம் அழகாக கலர் பண்ணிக்கிறேன், நிறைய டைம் எடுக்குது இதுக்கு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு இந்த ஒரு டைரக்டர் ஒரு 2 ஹவர் படத்தை தயாரிக்கிறது எத்தனையோ வருஷம் வேலை செய்கிற மாதிரி. கொஞ்சம் நீங்கள் ஹலோ, யா
வலைக்கம் யார்? நான் இந்த ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கிறேன், கால் பண்ணுங்கண்ணா. ஓ சாரி, ரைட். அப்போ அதை கண்டுட்டோம். எத்தனை கொஸ்டின்? அது சன்னோட வந்த கொஸ்டின். ரைட், கொஸ்டின் நம்பர் 2 முடிஞ்சு. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மைக்கை ஓன் பண்ணி கதைக்கலாம். ரைட், அடுத்து கொஸ்டின் நம்பரை பாருங்க. கொஸ்டின்ல சரியா எழுதி படிக்கணும் பாருங்க. கொஸ்டின்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லிடுவோம். அதில் பாருங்க, சின்ன ஒரு கரெக்ஷன் உண்டு. டால் பிக் பாய், BAYL BOY, சின்ன ஒரு கரெக்ஷன் உண்டு பாருங்க. ஸ்க்ரீன் லீக்கிறே சார், உங்களோட பேப்பர் லீக்கிற இந்த ஹேண்ட் அவுட்ல டால் பிக் பாய், டால் பிக் பாய், ஓகே, பே இல்லை பாய். ஏன்னா ஏற்கனவே அங்கே லிட்டில் பாய் இருக்குது. அப்போ அந்த போயும் லிங்க் பண்ணிடு. ரைட், ஸ்க்ரீன் லீக்கிற பார்த்து உங்களோட சின்ன கரெக்ஷன்ஸை அதில் ஹேண்ட் அவுட் செஞ்சுக்கோங்க. 1 2 3 bright little boy, 1 4 5 tall big boy, ரைட், 6 7 3 எல்லாம் போட்டிருக்கேன். இதில் என்ன செய்யலை, கணக்கு செய்யலை. ரைட், இப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு எழுதி கொண்டாச்சு. பிரைட் என்பது என்ன? ரைட், பாருங்க, போய் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, 2 கலர்ல 1 ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த போய் 2 இடத்துல ரிப்பீட் ஆகிற படியால நம்பர் 1 தான் போய்க்குள்ள நம்பர். ரைட், அடுத்து பாருங்க, லிட்டில் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, அதாவது 3 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. லிட்டில் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. எனவே இந்த பிரைட்ன்றதை கேட்குறேன் எப்படின்னு கேட்டால், பிரைட்டுக்கு நம்பர் 1 தரல, பிரைட் ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகல. எனவே ஃபர்ஸ்ட் லைன்ல வந்த விடே அப்ளை பண்ணினால் பிரைட் வந்து காணலாம். பார்த்தீங்களா? லிட்டில் வந்து 3, போய் வந்து 1, அப்போ 2 தான் பிரைட். ஏதாவது டிஃபரன்ஸ் ஆன்சர்ஸ் தான் சொல்லலாம். பேலன்ஸ் தூக்கி அங்கே போட்டால் சரி. ஓகே, ஸோ இது வந்து அந்த மேத்தமேட்டிக்ஸுக்கு அப்பால் வரக்கூடிய ஒரு லாஜிக்கல். ரைட், கோடிங் டிகோடிங் மேத்தமேட்டிக்ஸ் படி இங்கேக்கு மெச் ஆகாது. இது ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது. உதாரணமாக நீங்கள் பிஸ்னஸ் ஷாப்புக்கு போனால் அந்த கடையில் அந்த ப்ராடக்ட்டு பின்னால் ஒரு கோட் ஒன்று போட்டிப்போம். அந்த கோட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். கோட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஒரு கோடை கொடுப்பான், அவன் அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா இப்போக்கு இன்றைக்கு யாருமே நம்பல ஒரு காலம். ரைட், தண்டை புள்ளையை நம்பல, வைஃபை நம்பல, ஹஸ்பண்டை நம்பல, இப்படி மாறி மாறி யாரையும் நம்பல ஒரு காலம். எல்லாத்துக்கும் சீக்ரெட் கோட் வச்சு தான் வாழ வேண்டிய காலம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியலைஸ் வேர்ல்டில் இந்த ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்டி கம்ப்ளீட்டாக போயிட்டு. ரைட், எல்லாம் கோடிங்கில் தான் போகுது. ஓகே, ஸோ பிரைட்டை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த வந்த விஷயங்களை அதுக்கு நாங்கள் போட்டத்தோடு பிரைட்டுக்கு வரும். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 4. இதில் நம்பரும் இல்லை, வேர்டும் இல்லை, ஒரு நொட்டேஷன் சில சிம்போல்ஸில் கொடுத்தீங்க. கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பரை மாற்றிக்கோங்க. ஒரு இரகசிய மொழியில் கோ ஃபார் மார்னிங் வாக், அதுக்கு $, கொஸ்டின் மார்க், ஸ்டார், கொஸ்டின் மார்க், எஸ்ட்ரிக் எனவும், கோ ஃபார் ஹெல்த், அதுக்கு 3 எழுத்துக்களை கொடுத்தீங்க. அதே மாதிரி குட் டு வாக், அதுக்குள்ள எழுத்துக்களை கொடுத்தீங்க. ஓகே, கேட்குறான் ஹெல்த் என்றால் என்ன, ஹெல்த்துக்குள்ளத்தை அந்த சிம்போலை கேட்குறான். ஸோ நாங்கள் எடுக்க போகிறோம். நாங்கள் முதலாவது இப்படி எழுதி கொண்டோம் என்றால் அதுக்கு பிறகு கடைசியாக கேட்டீங்க, இன்னும் கேள்விக்குள்ள விடைக்கு வரல, கெட்டிங் ரெடி, இப்படி எழுதி கொண்டால் எங்களுக்கு ஈஸி. டிஃப்ரெண்ட் கலரில் நான் போட்டிக்கிறேன், டிஃப்ரெண்ட் ஆகிங்க. ஸ்டெப் 1. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த வாக்ன்றதுக்கும் இந்த ஆஸ்ட்ரிக் அந்த க்ராஸ் பண்ணினத்துக்கு மடியில் ஒரு தொடர்பு. வாக் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி அந்த கோடில் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. எனவே வாக்குக்குள்ள சிம்போல் தான் அந்த கோட், அந்த க்ராஸ் மார்க். உங்களுக்கு தெரியும், மொபைல் ஃபோன்ல இருக்கிறது நம்பர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நம்பர்னு போடலாம், இல்லாட்டி இந்த நம்பர் விடையே போடலாம். ரைட், அப்போ 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி 4 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. 4 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. ரைட், ஓகே, விளங்குதானே? ஓகே, அதே மாதிரி இங்கிட்ட 3வது லைன் ஒன்றும் தேவைப்படுது.
ஃபோண்டு ரிப்பீட் ஆகுது கொஸ்டின் மார்க்குக்கு. அதே மாதிரி குட் ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆகுது அட்ல ரிப்பீட் ஆகுது. எனவே கடைசியை நாங்கள் எடுத்தால் குட் ஃபார் ஹெல்த் முதலாவது லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்த விட முதலாவது லைனில் அப்ளை பண்ணீங்கள் என்றால் ஹெல்த்திக்கு இது எத்தனை ரெண்டாவது லைனில், ஹெல்த்திக்கு ரெண்டாவது லைனில் குட் அண்டா எட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4 என்றால் கொஸ்டின் மார்க் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஹெல்த் என்றால் பர்சன்டேஜ். ரைட். ஸோ இது ஈஸி. லோ காலேஜ் எக்ஸாம் பேப்பரில் வந்தது ஈஸி அல்ல. ரைட். இதுலேருந்து அதுக்கு நாங்கள் வரப்போகிறோம். தெரிஞ்சத்துலேருந்து தெரியாத மெதுவாக ஒரு விஷயத்துக்கு இறங்குற ஒரே அடிக்கை போட்டதோடே மனப்பாடமாக்குற மாதிரி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் விருப்பம் இல்லை. மனப்பாடமாக கூட விளங்கித்தான் செய்யுது. ரைட். கொஸ்டினை பாருங்க. ரைட். கொஸ்டினில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா? 5வது கொஸ்டின். இதில் எந்த டைப்பிங் மிஸ்டேக்கும் இல்லை. 173 என்பது த மேன் கிரீன், 307 என்பது எப்பல் மேன் கிரீன், 801 என்பது த எப்பல் பால் எனவும் கொண்டால் மேன் எம்ஏஎன் மேன் என்பது என்ன? எம்ஏஎன் கேட்டிக்கிறேன். ஸோ பாருங்க, தந்த அவளையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த ஆர்டர் படி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மேன் என்பது என்ன? இன்னும் கொஸ்டின் செய்யலை, கெட்டிங் ரெடி. கொஸ்டின் இங்கே வருது. ரைட். கொஸ்டின் அங்கே இருக்குது ஸ்க்ரீனில். ரைட். உங்களோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை நான் இங்கே ஃபோனோட வச்சு பார்க்குறேன். ஓகே. த அண்டு 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. அதாவது நம்பர் 1 த என்றதும் நம்பர் 1 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. எனவே தக்கு நம்பர் 1. அதே மாதிரி மேன் எம்ஏஎன் மேன். ரைட். ஸோ இங்கிட்ட 3வது நம்பர் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. மற்றெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சாரி. அப்போ அதில் மேன் என்பது 3வது நம்பர். உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் எழுதிப்பீங்க. மேன் என்பது மேனுக்கு 3 போட்டால் சரி. அடுத்தது எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் வரக்கூடிய இந்த ஸ்பீட். சொல்லுங்க. பின்ன போவா ஸ்கிரீன்ல வந்து போறேன். ஓகே. பாருங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து வராது, கொஞ்சம் இருங்க. அந்த இடத்துல நான் வரேன். அது டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டு. ஒரு முக்கியமான, நான் லோ காலேஜ் எக்ஸாம் பேப்பரை மறைமுகமாக செய்கிறேன். ஆனால் லோ காலேஜ்னு சொல்லாமல் செய்கிறேன் சில விஷயங்கள். ஏன்னு கேட்டால் சில நேரம் நினைக்கலாம் நாங்கள் எல்எல்பி பிள்ளைகளுக்கு ஏன் லோ காலேஜ்னு யோசிக்கலாம். இன்னொன்று, என் டீச்சிங் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த கஷ்டமானதை சிம்பிளாக சொல்லுவேன். ஓகே. அதான் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் பெரிய ஒரு வேலையை செஞ்ச மாதிரி காட்டுவேன். மெதுவாக அது உங்களே அறியாமலே ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன். நீங்கள் பாருங்கள், த அண்டு 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. அப்போ ரிப்பீட் ஆகிற நம்பர் உண்டு. மேன் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிற நம்பர் 3. அப்போ எங்களுக்கு கேள்வி வந்து மேனுக்குள்ள நம்பர், அவ்வளோதான். அப்போ இந்த பேலன்ஸ், இந்த நம்பர்ஸை வச்சு எல்லாத்துக்கும் நம்பரை போட்டுருங்க. ஓகே. எங்களுக்கு தேவையில்லாத கேள்வியில் ஐக்கியூவில் நீங்கள் டைம் தான் மேட்டர். எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது. நீங்கள்லாம் ஓ லெவல் ஏ லெவல் பாஸ், எனவே நாலேஜ் இருக்குது. இப்போ அந்த டைமுக்குள்ளே செய்யணுமா? இதுதான் பிரச்சனை. ஓகே. அப்போ இந்த நிறைய ஹிண்ட் தேவை. ஹிண்ட். ரைட். இப்போ இதெல்லாம் எழுதி எக்ஸாம் பேப்பரில் பார்க்கல. இப்படி லைன் எல்லாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதிக்க மாதிரி எழுதி பார்க்கல எக்ஸாம் பேப்பரில். டைம் பேத்துரும். அப்போ இந்த 2 விரலையும் யூஸ் பண்ணி தான் வச்சு இங்கே 2 கையில் 2 விரலையும் எடுத்து பார்க்குறது. இதில் ஒரு விரல், ஓகே, இது இங்கே ரிப்பீட் ஆகுது, இது இங்கே ரிப்பீட் ஆகுது. ஓகே, இவ்வளோ தான். அதுலேயே ஆன்சர் பண்ணி டீச்சிங் அண்டு படியில் தான் நான் இவ்வளோ அழகாக கலரெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஐ எம் மூவிங்னு சொன்ன போகிற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லிடுறோம். அப்போ நான் மூவ் பண்ண மாட்டேன். மூவிங். ரைட். இது 7 வந்து கிரீன் எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி அந்த 7 வந்து சரியா கிரீன் என்ன கண்டுபிடிச்சது? ஓகே. கொஞ்சம் கிரீன் இங்க கேள்வி கேட்டிக்கு வந்து இங்க கேள்வி 7 இங்க 7 2 இந்த கிரீன் 2 இடத்துல ரிப்பீட் ஆகுதே தோற.
இந்த பிரதீப் green அதே வந்து first லைன்ல அதே ரிப்பீட் இது ஆகுது சார் 7. ஓ green நாங்க வந்து மேனுக்கு 3 எடுத்து மேனுக்கு 3 எடுத்தா கீழே வலது 3 பக்கத்துல பாருங்க, மேனுக்கு 3. இல்ல 3 ஓ இல்ல 3 கிரீனுக்கு எடுத்தோம்டா. ரைட் இங்கினேட்ட அந்த 7ம் எடுக்கலாம். ரைட், இந்த இடத்துல இங்கினேட்ட 7 ரிப்பீட் ஆகுதே. வெரி குட் கொஸ்டின் பிரதீப். லாஸ்ட் டைம் நீங்க இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டீங்க, கிரேட். இந்த இடத்துல நீங்க ஓகே அடுத்த ஆப்ஷன் வந்து போக வேண்டி வருது. ரைட், அதை நான் அப்சர்வ் பண்ணல. ஓகே, நாங்க அங்க போனோம்டா கொஞ்சம் இதுல நீங்க பாருங்க தக்கு சரிதானே. ரைட், கிரீனுக்கு இப்ப 3, இந்த மேனுக்கு 3 7 பார்க்கணும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் போங்க. ஆப்பிள் இங்கே ரிப்பீட் ஆகல. ஆப்பிள் ரிப்பீட் ஆகுது. ஆப்பிளுக்கு எது ரிப்பீட் ஆகுது? 0. சரியா? ஆப்பிளுக்கு ரிப்பீட் ஆகுது 0. ரைட், தேவ கண்டுட்டோம். பாலுக்கு வந்து 8. அப்ப த கண்டுட்டோம். ஆப்பிளுக்கு 0 ரிப்பீட் ஆகுது, பாலுக்கு 8. ரைட், இதுல 3 அல்லது 7 எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. 2 ரிப்பீட் ஆகுது. பிரதீப் நோட் பண்ணிட்டீங்க. அட சரியா, இங்கிட்ட நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் முக்கியமான ஒரு லெசனுக்கு போகிறேன். இதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்து சால்வ் பண்ணி எல்லாத்துக்கும் நம்பரை போட்டு தருவேன். ரைட், ஹேண்ட் அவுட்டை வச்சுக்கோங்க. இதை எனக்கு ஒரு ஹெல்ப் ஆச்சு. பிரதீப், நீங்கள் லாஸ்ட் ஹேண்ட் அவுட்டில் ஒரு டைப்பிங் எரர்னு சொன்னீங்க, எதாவது ஞாபகம் இருக்கா? ஏன்னா அதை நான் ரிப்பீட் பண்ணாட்டி எனக்கு ஃபியூச்சரில் புக்ஸ் அடிக்க டைம் அந்த மிஸ்டேக் வரும். நான் தேடினேன், எனக்கு பாடல ஒரு இடத்துல டைப்பிங் எரர்னு நீங்கள் சொன்னீங்க. அது எந்த இடமும் ஞாபகம் இருக்குதா? லாஸ்ட் ஹேண்ட் அவுட்டில் ஏழ்மண்டா டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே பிரதீப்? ஆமாம் சார். ஓகே, இந்த ஹேண்ட் அவுட் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணி விடுறேன். லாஸ்ட் ஹேண்ட் அவுட்டை பாருங்க. நீங்க டைப்பிங் எரர்னு சொன்னீங்க, ஏதோ இடத்துல ஒரு டைப்பிங் எரர். அதை எனக்கு இந்த பிடிஎஃப்ல அந்த பவர் பாயிண்ட்ல கரெக்ட் பண்ண டைம் நான் பிகினிங்லேருந்து வரணும். அப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குது, பின்னாலிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஏன்னு கேட்டால் எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த வேகம் டைம் டிஸ்டன்ஸ் இது இல்லாமல் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இல்லை. ரைட், இதில் ஆப்ஷன்ஸ் தரது மிச்சம் குறைச்சு. ஏ இத்தனை, பி இத்தனை, சி இத்தனையும் தர மிச்சம் குறைச்சல் ஒரு கேப்பை தான் வைப்பாங்க. அப்போ மல்டிபிள் சாய்ஸால் ஆன்சர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் மிச்சம் குறைச்சல். அதே நேரம் நீங்கள் ஒரு குவாலிஃபைடான ஒரு லோயராக வரணும் என்றால் இந்த ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக அடிக்கணும். நான் சிம்பிளாக உங்களோட தலையில் வைப்பேன், பார்த்துவோம். ஓகே, ஸ்பீட், தூரம், வேகம், நேரம். அதே மாதிரி பிரதீப் ஒரு கணக்கு ஒன்று தந்தார் டைமை பற்றி. அதை சொல்லி நான் ரிப்பர் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுக்கிறேன். எல்லாம் செஞ்சு முடியும், எல்லாத்துக்கும் ஆசை வரும். இந்த ஹேண்ட் அவுட்டை அழகாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து நான் மூவ் ஆகிறேன். இந்த கொஸ்டினுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் ஆன்சர் பண்ணேன், இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. அப்போ இங்கிட்ட 3ம் 7ம் ரிப்பீட் ஆகுது. நான் கம்ப்ளீட் பண்ணி நம்பர்ஸை போட்டு தருவேன். ஓகே ரைட். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் தான், எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல இந்த லெசனை நீங்கள் கடந்தாகணும். இந்த லெசனை நீங்கள் கடந்தாகணும். லோயர் ஆகணும் என்றால் இந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். அது மாதிரி எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த ஸ்பீட் மேட்டர்ஸில் கடந்து ஆகணும். இதை கஷ்டமாக பார்த்தால் கஷ்டம்தான். ஓகே, கன்ஃபியூஷனாக பார்த்தால் கன்ஃபியூஷன். ஏன்ற டீச்சிங்கில் நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் ஒரு கன்ஃபியூஷனான விஷயத்தையும் சிம்பிளாக தாரது தான் என் எக்ஸ்க்ளூசிவ் அப்ரோச். ரைட், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சிம்பிளாக போட்டுருக்கேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ரைட், எக்கனாமிக்ஸ் டீச்சர்ஸ் மாதிரியே கன்ஃபியூஷன். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை கொஞ்சம் வரும், தனி வாட்டி கூட்டு வாட்டி. அதை வச்சு ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சரை மெஷர் பண்ணலாம், ஒரு இடத்துல ஒரு கொஸ்டினை போட்டதோட. அது மாதிரி இந்த ஸ்பீச் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், ஓகே. இதில் முதலாவது மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால் நான் படித்தோன்னு யூஸ் பண்ணல. கீப் யோர் மைண்ட் கிளியர். ரைட், ஒரு புதிய சுகரில் எனக்கு சாயம் பூசுறது ஈஸி. பழைய சுகரில் ஃபர்ஸ்ட்டு அதை கட் பண்ணணும், சீவணும். அதுக்கு பிறகு 2 பிளாஸ்ட் அடிக்கணும் வெளில. அதுக்கு பிறகு தான் எனக்கு தேவையான கலர் அடிக்கணும். அது மாதிரி இந்த ஸ்பீட் சம்பந்தமாக சிம்பிள் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். நிறைய மூவ்மெண்ட்ஸோட இதை காட்டணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வி ஆர் மூவிங் டு த நியூ டாபிக். முதலாவது இந்த கார் ட்ரெயினோட வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். கார் போகிற வேகம், கார் போகிற தூரம், கார் எடுக்கிற நேரம். ட்ரெயின் போகிற வேகம், தூரம், நேரம், பிரிட்ஜை க்ராஸ் பண்ண டைமுக்கு அல்லது 2 ட்ரெயினை க்ராஸ் பண்ண டைமுக்கு, இப்படி நிறைய சப் கொஸ்டின் செய்யும். ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, வி ஆர் மூவிங். ரைட்,
இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த மீட்டர், கிலோமீட்டர் per hour, ரைட்? கிலோமீட்டர் per hour. ஒரு காலத்தில் மைலில் பேசணும், இன்னொரு காலத்தில் ராத்தில் பேசணும், இப்போல்லாம் கிலோமீட்டர், கிலோகிராம், ரைட்? ஸோ இப்போ மேட்டர்ஸ் வந்து கிலோமீட்டர் per hour, ரைட்? கார் எத்தனை கிலோமீட்டரில் போகுது, ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. எனவே வேகம் மேட்டர்ஸ். வேகத்தை பற்றி படிக்கிற வெரி இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சென்றால் நீங்கள் ஐக்யூ பேப்பரில் யூஆர் ஃபர்ம். ஓகே, ஸோ வேகத்தை பற்றி பேச போகிறோம். ரெண்டாவது பார்ப்போம், இந்த வேகத்துக்கான ஃபார்முலா இருக்கு. இங்கிலீஷில் அப்படி வரும், தமிழில் கீழே வரும். அப்போ நான் இந்த கோபம் இந்த ஃபார்முலாஸில் கன்ஃபியூஷன் வரும் எக்ஸாம் ஹாலில், ரைட்? இந்த எக்ஸாம் ஹாலில் கன்ஃபியூஷனல் வரும். இது டைம் மேலியா டிஸ்டன்ஸ் கீழியா இதெல்லாம் வரும். எஸ்டிடி அப்படி விலையும் கொண்டா சரி, எஸ்டிடி, எஸ் அடுத்து டிடி, ரைட்? அப்படி ஏதாவது விலையும் கொள்ளுது, ஒரு டெக்னிக்ஸை விலையும் கொள்ளுது. அப்போ அந்த கன்ஃபியூஷன் விடுது. இதில் நிறைய கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஏரியாவில் கிளியர் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. அப்போ டைம் மேலே வருமா, டிஸ்டன்ஸ் கீழே வருமா, இந்த கொஸ்டினே தேவையில்லை. இதுதான் பேஸ். இதிலிருந்து மற்ற ஃபார்முலா டெவலப் பண்ணுறேன். மற்ற ஃபார்முலாவில் இந்த இதுக்கு வாரல்ல, ஸ்பீட் அல்லது வேகத்திலேருந்து தான் நாங்கள் மற்றதுக்கு எல்லாம் போகிறோம். ஓகே, இதுலேருந்து 3 ஃபார்முலா வருது. ஒன்லி ஸ்பீடுக்குள்ள ஃபார்முலா வருது, தூரத்துக்குள்ள ஃபார்முலா வருது, நேரத்துக்குள்ள ஃபார்முலா வருது. மாற்றங்களுக்கு எடுக்கலாம், எழுவாய் மாற்றம். ஓகே, அடுத்த நாங்கள் நேரத்தை பற்றி பேச வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நேரம்னு சொல்லி தண்ணி ஒன்று இருக்குது. இந்த ஊசிகள் சுற்றுறது, அதால் வரக்கூடிய தென்னூறு பாகை எத்தனை, முக்கோணங்கள் எத்தனை, நேர 2 ஊசியும் சீர் இடங்கள் எத்தனை, ஒரு ஊசி வார டைமுக்கு 2 ஊசி ஒரே டைமில் எந்தெந்த வரலாம், ரைட்? எத்தனை ஹவர்ஸில் ஊசி, இந்த பெரிய ஊசி சின்ன ஊசி கடக்குது, இப்படி ஒரு பெரிய ஒரு ஏரியா இந்த நேரத்தை பற்றி இருக்குது. ஸோ நாங்கள் நேரத்தை பற்றி பேச போகிறோம். இந்த காரு ட்ரெயின் கடக்கிற நேரம், ரைட்? இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால் நீங்கள் பார்க்கலாம், யூகேல ட்ரெயின் இத்தனை மணிக்கு, ஓகே, 10:11 இந்த ஸ்டேஷனுக்கு வரும் என்றால், 10:11 ஸ்டேஷனுக்கு வரும் என்றால், அதே நேரம் யூகே ட்ரெயின் வர டைமுக்கு புகை வராது, சத்தம் வராது, ரைட்? யூகேல ட்ரெயின் வர டைமுக்கு புகை சத்தம் இல்லை. ஸ்ரீலங்காவில் தான் நாங்கள் ஹூண்டு கொண்டு போட்டுக்கொண்டு அந்த ட்ரெயின் வரும். இப்போ இந்த கார்த்திகை பிக்சர் மாதிரி, அதே நேரம் சத்தம் வரும். அங்கே அந்த இன்ஜின் இப்படி ஆடும் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அங்கே போய் இங்கே போய் இப்படி தான் ஆடிக்கொண்டு வரும். ட்ரெயின் வந்து கிட்ட நிற்குங்காட்டி ட்ரெயின் வந்து தெரியும். சண்டை பிடிச்சு கொள்ள தேவையில்லை, தானாக கதவு திறக்கும். ஒரு சீட்டில் ஒரு ஆள் தான் நிற்குது. மரதான ரயில்வே ஸ்டேஷனில் என் கண்ணு மூணு நடந்த சம்பவம் தான். ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர் கண்ணுக்கு முன்னுக்கு அந்த ட்ரெயினுக்கு அடிக்கி போனது. அண்டுகிலிருந்து நான் சீட் இல்லாமல் எங்கே போனாலும் ட்ரெயினில் பாஞ்சேரியில் என் கண் முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு எனக்கு 2-3 நாள் நோய் வாய்ப்பட்டேன். என் கண் முன்னால் நடந்து அந்த சுருண்டு ஒரு டிஷ்யூ பேக் மாதிரி ஒரு புடிக்கு வந்தார். ஒரு பெரிய ஒரு ஆள், ஒரு சீட்டுக்கு பாஞ்சத்தால் வந்த விளைவு, ரைட்? ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் சம்மந்தமான விஷயங்களுக்கு, வெஹிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. எல்லா மூவிஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வெஹிக்கலோட வரக்கூடிய மூவிஸ், ட்ரெயின் நிறைய கணக்கில் இருக்குது, வெஹிக்கல், ட்ரெயின். ஓகே, ஸோ இதில் க்ராஸ் பண்ணுற டைம், அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுற டைம், ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுற டைம், ஒரு ஆளை க்ராஸ் பண்ணுற டைம், 2 ட்ரெயின் ஆப்போசிட்டாக போகிறது, 2 ட்ரெயின் சேம் டிரெக்ஷனில் போகிறது, இப்படி நிறைய இருக்குது. ஓகே, ரைட்? ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் நேரம், டைமை பேச போகிறோம், ரைட்? அதே நேரம் நேரத்தை பேசுறதுக்குள்ள ஃபார்முலா இங்கே இருக்குது. அப்போ இந்த நேரத்தை பாருங்க, நேரத்தோட ஃபார்முலா எப்படி வருதுன்னு. ஏதாவது ஃபார்முலாஸில் மிஸ்டேக் தான் சொல்லும். நேரம் தேவை என்றால் அந்த கீழிக்கு இந்த ஹெல்ப் கீழே வலது பக்கம் மூலையில போட்டிக்க தான் பேஸ். நேரமும் வேகமும் மாறுற மாதிரி பாருங்க, கலர் 2 கலர்ஸை போட்டிக்கிறேன். கீழே இருக்கிற க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் செஞ்சால் சரி, மேலுங்கிற க்ராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஹெல்ப்பை போட்டிக்க தான் பேஸ் ஃபார்முலா தான் ஹெல்ப். அதுலேருந்து எடுத்தாச்சு. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லணுமா? அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் தூரம். வாகனம் ஸ்டார்ட் பண்ண தூரம், மெண்டிங் தூரம், ட்ரெயினை க்ராஸ் பண்ணுற தூரம், ரைட்? இந்த தூரம் டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ தூரத்தை கணக்கிட்டு ஃபார்முலா இங்கே தந்திருக்கிறேன். ஸோ தூரம் கிலோமீட்டரில் வரலாம், மீட்டரில் வரலாம். எந்த டிரெக்ஷனுக்கு போகிறோன்னு பார்த்துக்கணும். இந்த டிரெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? டிரெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டைரக்ட்லி எங்களுக்கு தேவைப்படும் எந்த டிரெக்ஷனுக்கு இது போகுது, அது கிலோமீட்டரா அல்லது மீட்டரான்றதை மனசுக்கு எடுத்துக்கணும். கிலோமீட்டரில் வந்தால் மீட்டருக்கு எப்படி மாற்றுது, மீட்டரில் வந்தால் கிலோமீட்டருக்கு எப்படி மாற்று. அப்போ இங்கே கன்வர்ஷன் உண்டு. கன்வர்ஷன் வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப்க்கு எப்படி மாற்று, பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்டுக்கு எப்படி மாற்றுற. நாங்கள் யூகேல இந்த பவுனை கொண்டால் ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு மாற்றுற கன்வர்ஷன். இப்படி கன்வர்ஷன் சொல்லி உண்டு, ரைட்? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிப்பீங்க. அவள் ஒரு டிரெக்ஷனில் வருவா, நீங்கள் ஒரு டிரெக்ஷன் வருவீங்க.
நீங்கள் 2 பேரும் கன்வெர்ட் ஆகணும். நான் சரி நீ எந்த பக்கம் வா, அவ சரி நீ எந்த பக்கம் வாண்டா அங்கிட்ட ஒரு இன்வர்ஸ் வைன்னு வரணும். 2 டிரெக்ஷனில் வந்து உண்டாகிறதுக்கு ஒரு கன்வெர்ட் இடைவெளி உண்டு. அந்த இடைவெளி பீரியட்டை சரியாக விளங்காட்டியா தான் கல்யாணம் முடிச்ச புதுசில் டிவோர்ஸு போகிறது, இல்லாட்டி பிள்ளை பெற்ற பிறகு டிவோர்ஸு போகிறது. அந்த கன்வர்ஷன், அந்த கான்டெக்சுவலைஸ், அந்த ஃப்ளெக்சிபிளாக மாறணும். அது மாதிரி அது பர்சனல் லைஃப்பில் வரக்கூடிய விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த கன்வர்ஷன் எங்களுக்கு தேவையான கொஸ்டினுக்கு இன்ஃபர்மேஷனை மாற்றுது. கன்வர்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. டிரெக்ஷனை பார்த்துக்கலாம், எந்த டிரெக்ஷனை பேசப்படுது. ஓகே, அதில் கொஸ்டின் இல்லை. டிரெக்ஷனில் இங்கிட்ட 3 மெத்தட் தான் நிற்குது. வேகம் மெத்தட், டைம் மெத்தட்ஸ், டிஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் அது. இந்த கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் ஒன்று இருக்குது. எங்களுக்கு தூரம் எப்போ கிலோமீட்டரில் தான் தேவை, மீட்டரில் தந்தால் எப்படி மாற்றுது. டைம் ஹவர்ஸில் தேவை, மினிட்ல தேவை, செகண்டில் தேவை. இந்த நடுவில் ஒன்று சுற்றுது. ஹவரில் வந்தால் ஓகே, செகண்டில் வந்தால் ஓகே. இந்த நடுவில் மினிட் உண்டு. அப்போ 1 ஹவரில் 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸில் 60 செகண்ட் இருக்குது. அப்போ 1 ஹவரில் 3600 செகண்ட் இருக்குது. ரைட். ஸ்பீட் இப்படி பார்த்தால் நீங்கள் உங்களுக்கு நான் காட்டின அந்த மீட்டரில் கிலோமீட்டர் பர் ஹவர், மைல் பர் மினிட், மைல் பர் செகண்ட், இப்படி எல்லா ஃபார்முலாஸ்லேயும் வந்தாலும் அதை மாத்திர கன்வர்ஷன் மெத்தட்ஸ்னா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு 3 கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கணும், 3-4 கேள்வி எதிர்பார்க்கணும். ஓகே, ஹியர் அண்ட் தேர் மாதிரி ரெடி ஆகிக்கணும் போகணும். இந்த கேள்வியில் மற்ற ஏரியாவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இந்த பாலத்தை க்ராஸ் பண்ணினீங்கன்றால் நீங்கள் ஜெனுவினாக ரெடி ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். அவ்வளோதான். எக்ஸாம் நீங்கள் லோவரான்னு சொல்லலை, மென்டலி நீங்கள் ரெடி. எனவே இந்த கன்வர்ஷன் டெக்னிக்ஸை நான் தரப்போகிறேன். ஓகே, கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் என் டீச்சிங்கில் மை ஓன் ஸ்டைல் ஒன்று இருக்குது. 100 பேர் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிறாங்க வச்சுக்கோங்க, 100 பேர் ஸ்டேஜில் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிறாங்க. அந்த 100 பேர் படிப்பிக்கிறதே நான் காணல, நான் காணாட்டி 101ஆவதுல வந்தால் நிச்சயமாக நான் வேறொரு ஸ்டைலாக படிப்பிப்பேன். கண்டு படிப்பிக்கின்ற கொப்பின்னு வருது. அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸை நான் காட்டுவேன் எந்த ஒவ்வொரு டீச்சிங்லேயும். நீங்கள் பாருங்கள், பெரிய விஷயத்த சிம்பிளாக தலைக்கு போடுற மாதிரி பாருங்கள். ஓகே, எனவே இதெல்லாம் இந்த கன்வர்ஷன் அங்கே மாத்திர இங்கே மாத்திர கால்குலேட்டர் தேவையா, டோன்ட் வரி, சிம்பிளாக எப்படி தாரு. ஓகே, படிக்கிற டைமுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸில் நாங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பொதுவாக பப்ளிக் எக்ஸாமுக்கு படிப்பிக்கிறார்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவானான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா லேர்னிங் டைம், ரைட்? எக்ஸாமில் எக்ஸாமினேஷன் டைம் அங்கே கால்குலேட்டர் யூஸ் பண்ணல. ப்ராக்டிஸ் டைம் 3 விஷயங்களுக்கு: லேர்னிங் டைம், ப்ராக்டிஸிங் டைம், ஆன்சரிங் டைம். ஆன்சர் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு கால்குலேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ அந்த டிஸ்கஷன் தேவையில்லை. ப்ராக்டிஸ் பண்ணுற டைமுக்கு கால்குலேட்டர் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ லேர்னிங் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Take the calculator, get the answer. Okay, use the calculator, no problem. Practicing time la neenga calculator use panna vaanam. Try to get answers manually. Right. Ipo paranga hint of conversion eppadi marudhu. Right. இந்த கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றுறது, மீட்டர் கிலோமீட்டருக்கு மாற்றுறது, இப்படி ஒரு பெரிய விஷயம் உண்டு. அவர்ஸ் செகண்டுக்கு மாற்றுறது, இது எல்லாத்தையும் மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். பெரிசிலிருந்து சிறுசுக்கு போகிறோன்றால், ரைட், அங்கே பாரு, கிலோமீட்டர் பெரிசி பி, பிக் தேவை சிம்பிள் மீட்டர், பிஎஸ் வச்சுக்கொண்டால் சரி. பிஎஸ் என்றால் அதாவது பிக்லேருந்து ஸ்மாலுக்கு போகணும் என்றால் கிலோமீட்டர் தந்த கணக்கை மீட்டருக்கு மாற்றணும் என்றால் அவ்வளோதான். அப்படி தான் இல்லைங்க. பிஎஸ் பிக் டு ஸ்மால், பெரிய வேல்யூட்டு சின்ன வேல்யூக்கு வரணும் என்றால் இதுதான் ஃபார்முலா. 5×18. இந்த 5×18 எப்படி வாரன்றத பின்னுக்கு வரும். இங்கே தான் கன்ஃபியூஷன் வார இடம். இங்கே தான் கன்ஃபியூஷன் வார இடம். கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த பிஎஸ்ஸை போடுறேன். பி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தால் பிஎஸ் பி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தால் பியால் பிரிக்கணும், பி கீழே போகும். ஆப்போசிட்ல பிஎஸ் என்றால் சிரிச பெரிசால பெரியங்க, எஸ் பியால பெரியங்க. சிரிசி எஸ் ஃபார் ஸ்மால், பி ஃபார் பிக் வேல்யூ. கிலோமீட்டர் பிக், மீட்டர் சிரிசி. பிஎஸ் என்றால் 5×18. பெரிசு வெலுவை பெரிய வெலுவை சின்ன வெலுவை மாற்றணும் என்றால் சிரிச பெரிசால பெரியங்க பிரிங்க. அப்போ சிரிசது 5, பெரிசது 18. இதை ஞாபகம் கொண்டால் சரி. இனேட்ட 18×5 உங்களுக்கு தெரியும். எதுக்கு எப்போ யூஸ் பண்ணுற 18, அந்த 18×5 இல்லாட்டி 5×18 இல்லாட்ட மாறி மாறி வரும். சிம்பிள் லாஜிக். பெரிச சிரிசு ஆக்கணும் என்றால், பிக் வேல்யூ ஸ்மால் வேல்யூ ஆக்கணும் என்றால் பிஎஸ் 5×18. சிரிச பெரிசாக்கணும் என்றால்
மீட்டர்ல தந்துட்டு கிலோமீட்டர் ஆக்கணும், சிறுசை பெருசாக்கணும், எஸ்பி. அப்ப எஸ் கீழே போகுது, சின்ன வேலு கீழே போகுது, பி வருது, பெருசை சிறுசால பெருக்கும், அவ்வளோதான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க என்றால் எந்த ஒரு கணக்கும் அப்ளை பண்ணலாம். இங்க கிலோமீட்டர் மீட்டர் ஒன்றுமே நான் யூஸ் பண்றது, கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்திரம், மீட்டர் கிலோமீட்டருக்கு மாத்திரம் ஒன்றும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசா சிறுசா. பெருசுலேருந்து சிறுசி போகணுமா 5 கீழே 18, சிறுசிலேருந்து பெருசுக்கு போகணுமா பி, பெருசு கீழே சிறுசி. இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இந்த டெக்னிக்ஸை வச்சு அவ்வளவு கேள்வியும் செய்யலாம். ஓகே, அப்போ 5 கீழ் 18 எப்படி வருது, 18 கீழ் 15 எப்படி வருது, இதெல்லாம் பின்னால் ஒரு இடத்துல உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போதைக்கு கிலோமீட்டர் பெருசி மீட்டருக்கு மாத்துறீங்க, சிறுசிக்கு மாத்துறீங்க, பிக் ஸ்மாலுக்கு மாத்துறீங்க, சின்ன வெலுவால பெரிய வெலுவு பிரியுங்க, சிறுசிலேருந்து பெருசுக்கு போறீங்க, 18 கீழ் 5, அவ்வளோதான். ரைட், இந்த ஹிண்ட் எடுத்துக்கொண்டு மூவ் ஆகுது. ரைட், நான் பார்க்க போறோம் ஸ்பீட்ல கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ பெருசுங்க விளங்கு. இப்போ பார்த்தா இந்த பிஎன்டா என்னன்னு விளங்குது, கிலோமீட்டர் ஹவர் பெருசு. அதை மீட்டர் செகண்டுக்கு மாற்ற பிஎஸ். அப்போ 5 கீழ் 18 பெருக்குங்க. இங்கிட்ட வெரி கேர்ஃபுல். இங்கிட்ட சின்னொரு ஹிண்ட் ஒன்று இருக்குது. இந்த 5 கீழ் 18 இந்த செகண்ட் வந்தா மட்டும்தான் அப்ளை ஆகுது. எல்லா கணக்குக்கும் இந்த 5 கீழ் 18 அப்ளை ஆகாது. மீட்டருக்கு கீழே செகண்ட் ஒரு இடத்துல சரி வந்தால் தான் இந்த ஃபார்முலா அப்ளை. அதான் நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்டி. நான் அடுத்ததுக்கு மூவ் ஆகல, ஏதாவது இருந்தால் கலக்கலாம். அடுத்ததுக்கு நான் மூவ் ஆகல, ஏதாவது இருந்தால் கலக்கலாம். ஓகே, டெக்னிக்ஸ். ஓகே சார், சொல்லுங்க. திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எது திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ வில் எக்ஸ்பிளைன். இங்கிட்ட நீங்க பாருங்க, பெருசு சிறுசு ஞாபகம், கிலோமீட்டரா ஹவரா மினிட்ஸா செகண்டா அதெல்லாம் தேவையில்லை. பெரிய விஷயத்திலிருந்து சின்ன விஷயத்துக்கு போகும். ஓகே, கிலோமீட்டரும் அவரும் பெரிய விஷயம், பிக் மேட்டர்ஸ், பிக். அதிலிருந்து சின்ன, கிலோமீட்டர் மீட்டராக சின்ன விஷயம் ஸ்மால், அவரை செகண்ட் ஆக்குற சின்ன விஷயம் ஸ்மால். அப்ப பிக் டு ஸ்மால், பிஎஸ் ஞாபகம் சரி. பிஎஸ் என்றால் பிக் டு ஸ்மாலும் நான் மாறுறேன், பெருசுலேருந்து சிறுசுக்கு மாறுறேன். மாறு என்றால் 5 கீழ் 18 பிரிக்க, அவ்வளோ தந்தத்தை 5 கீழ் 18 பிரிச்சு விட்டா சரி. அப்ப இந்த கன்ஃபியூஷன் வருமே, 18 கீழ் 5, 5 கீழ் 18. அதுக்குத்தான் இந்த பிஎஸ் அமைச்சுக்கொள்ளுது. பிஎஸ் என்றால் இதுல பெருசிலிருந்து சிறுசுக்கு போறண்டால் சின்ன வெலுவை பெரிய வெலுவால பிரிக்குது. என்னோட சின்ன ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த 5 18 பிரிக்கிறதுக்கு செகண்ட்ல தந்தால்தான் இல்லாட்டி செகண்டுக்கு மாற்றும். எனவே தான் ரெண்டையும் ஹைலைட் பண்ணி காட்டுகிறேன். செகண்ட்ல அந்த விட கொஸ்டின் செகண்ட்ல தந்திருந்தால், அதாவது வினாடிகள், நிமிடம் அல்ல வினாடிகள், செகண்ட் இங்கிலீஷ்ல போட்டு ஆரம்பிச்சுவோம். இந்த ரெண்டையும் ஹைலைட் பண்ணிக்கி, செகண்ட் தந்தா தான் இந்த கீழிக்கக்கூடிய 5 கீழ் 18 அப்ளிகேபிள், அதர்வைஸ் நாட். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லைனை கிளியரா விலையும் கொள்ளணும், மற்றத்தை போட்டதோட குழம்பிடாம. பெரிசி பிஎஸ்லேருந்து பிஏ பெருசை ஸ்மால் ஆக்கணும் என்றால், பெரிய வெலுவை ஸ்மால் வெலு ஆக்கணும் என்றால் 5 கீழ் 18 பெருக்கின எப்ப கண்டிஷன் செகண்ட்ல தந்தால். ஸ்பீட்ல சின்ன விஷயம் தரப்பட்டு மைல தந்திக்குது, செகண்ட் தந்திக்குது, பிறகு பெரிய விஷயத்தை கேட்கிறான் எஸ்பி. அப்ப இந்த இதோட ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழ் வெலு எடுத்தா சார், சிறிச பெரிசாக்கணும் என்றால் தலைகீழ், பெரிச சிறிசால பெருக்கி, பெரிசு 18 சிறிசு 5. ரைட், இங்களை பார்த்தால் எப்ப அப்ளிகேபிள் என்றால் மைலுக்கு கீழே செகண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மட் அப்ளிகேபிள், அதர்வைஸ் நாட். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்னேன் பிஎஸ் எஸ்பி, அவ்வளோதான். அதை ஆரம்பிச்சுக்கொள்ளு, இல்லாட்டி இதை இந்த ஸ்கிரீனை ஆரம்பிச்சுக்கொள்ளு. தேவையில்ல துண்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பெருசிலிருந்து சிறுசுக்கு போகணும் என்றால் சின்ன வெலுவை பெரிய வெலுவால பிரிக்கு. சிறுசிலிருந்து பெருசுக்கு போகணும் என்றால் சிறுசி பெருசி எஸ்பி, பெருசை சிறுசால பிரிக்கு. அப்ப பெருசி சிறுசி இந்த வெலுவுல 5 சின்ன வெலு, 18 பெரிய வெலு. ரைட், எனவே இந்த ஹைலைட் பண்ணி காட்டுங்க. செகண்ட் வந்தா மட்டும்தான் இந்த டெக்னிக்ஸ் அப்ளிகேபிள், இல்லாட்டி செகண்டுக்கு மாற்றணும். மாற்றின பிறகு இந்த லாஜிக்கை போட்டால் சரி. இன்னும் கணக்கு செய்யலை. கெட்டிங் ரெடி, தேவையான ஹிண்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டாச்சு, ஃபார்முலா ரெடி, கன்வர்ஷன் ரெடி. அது பிறகு we are moving to the question. எந்த ஒரு கணக்கு எடுத்தாலும் இந்த ஸ்பீட் சம்பந்தமான கொஸ்டின்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரணும் என்றால் முதலாவது ஃபார்முலா 3 தெரிஞ்சுக்கணும். வேகத்துக்குள்ள ஃபார்முலா, நேரத்துக்குள்ள ஃபார்முலா,
அடுத்தது தூரத்துக்குள்ள ஃபார்முலா. அடுத்தது கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். 18 15 8 சரி 5 18 18 5 இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவரை மினிட்டுக்கு மாத்திரப்படி மினிட்டு செகண்டுக்கு மாத்திரம் அவ்வளோ தெரிஞ்சால் எந்த கணக்கும் ஆன்சர் பண்ணலாம். நான் சிம்பிளாக காட்டி தருவேன். ஓகே, மூவி கொஸ்டின் பார்ட் இல்லை ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போமே. கொஸ்டின் அல்ல, எக்ஸாம்பிளோட பார்ப்போம். 90 கிலோமீட்டர் பவர் பெரிய விஷயம். கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு தந்துட்டாங்க. அதை சீரியஸ் ஆக்கி கேட்குறான். மைல் பர் செகண்ட் கேட்குறான். பிஎஸ் 90 கிலோமீட்டர் பவர் பெரிய விஷயம். கேஎம்டா பெரிய விஷயம். கிலோமீட்டர் பெரிய வேல்யூ. அதை சீரியஸ் ஆக்கி கேட்குறான். பிஎஸ் அப்போ 5 18 இருக்கும். அவ்வளோ. ஸோ ஹியர் ஸ்டெப் ஒன், நாங்கள் அந்த கிலோமீட்டர் பவர் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. இன்னும் அந்த 5 18 18 5 ஏன் பிரிக்கிறதுக்கு பின்னால் வரும். நான் ஹிண்ட்டை தந்துட்டேன். நான் வரப்போகிறேன், இந்த இடத்துக்கு தான் வரப்போறேன். பாருங்க 90 அந்த கேஎம் அவர் அப்படி தனியாக ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. பாருங்க, ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்கு. ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்கு. பாருங்க, அம்புக்குறியால் காட்டுது. சிம்பிளாக நான் வரேன். சிம்பிளாக நான் அந்த அந்த மரப்பலகைக்கு படிப்பிக்கிற நேரம் 5ஆம் ஆண்டு புள்ளி ஒன்றுக்கு எப்படி இந்த சின்ன கட்டையில் வச்சு 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 படிப்பிக்கிற மாதிரி படிப்பிச்சு. அந்த பொக்ஸை சுகரோரத்தில் வைக்க நேரம் எப்படி காட்டி ஒட்டு ஒட்டு அந்த சைடில் காட்டின மாதிரி காட்டினேன். ஏன்னு கேட்டால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எக்ஸாம் ஹாலில் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு சரியாக தலையில் லோட் பண்ணணும். அதான் அந்த டீச்சிங்கில் டெக்னிக்ஸ். எல்லாருக்கும் டீச்சிங் தெரியுமே, எல்லாருக்கும் டீச்சிங் தெரியும், எல்லாருமே டீச்சர் தானே, ரைட்? அந்த சரியாக லோட் பண்ணணும் தலையில். நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் வச்சுட்டா சரி, அதுக்கு பிறகு தானே இயங்க ரெடி ஆகுவாங்க. அதுதான் அந்த டீச்சிங்கோட லாஜிக். ஈத்தான் கொஸ்டின் ஈத்தான் ஆன்சர்னு சொன்னால் அவர் அதே டீச்சர் வரணும் எக்ஸாம் ஹாலுக்கு ஆன்சர் சொல்லி தரோம். மீனேட்ட மீன் பிடிக்கிற முறையை காட்டி தரோம், மீன் எல்லாம் தரோம். ஸோ நான் தாரத்தை சரியாக விளங்கி கொண்டீங்களென்றால், அழகா தலைக்கெடுத்தீங்களென்றால் எல்லா எம்சிக்கு கொஸ்டினையும் சிம்பிளாக செய்வீங்க. இந்த பாடத்தில் ஒரு ஆர்வம் வரும். ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் சிம்பிள். கேட்டிக்க கேள்வி அவரை செகண்டுக்கு தர சொல்லி அவரை செகண்ட் ஆக்கணும். சரியா? அப்போ ஒரு அவர் அதில் 60 நிமிடம் இருக்கு. அந்த 60 நிமிடத்தில் 60 செகண்ட் இருக்கு. ரைட்? பாருங்க, ஏன் இந்த 360 செகண்டா வந்துச்சு? ஒரு ஹவர்ல 60 இருக்கு. 60 தர 60 360 செகண்ட். ஒரு ஹவர்ல 360 செகண்ட் இருக்கு. ஒரு ஹவர்ல 60 நிமிடம் இருக்கு. ரைட்? இஷ்யூஸ் இதான் காக்கலாம். ஒன்றும் செய்யல. கிலோமீட்டருக்கு எடுத்துக்கு ஆயிரத்தை போட்டு அவருக்கு இடத்துக்கு ஒன்றில் 1 ஹவர் போடலாம். ஹெச்ஆர்என்டிக்கு இடத்துக்கு இந்த ஹெச்ஆர்என்டிக்கு இடத்துக்கு 1 ஹவர் போடலாம். ஓகே, அவர் இருந்தாலும் சரி 1 ஹவர் இருந்தாலும் மண்டே இல்லை 60 நிமிடம் போடலாம். இன்னைக்கு இல்லையா 360 செகண்ட் போடலாம். எல்லாம் சேம் மீனிங். இப்போ அப்ளை பண்ணும். அம்புக்குரிய காட்டு அப்ளை. ஒன்றும் செய்யல. கிலோமீட்டருக்கு அதை மீட்டர் ஃபார்முலா மாத்திரத்துக்குள்ள வெலுவை போட்டிருக்கு. அவரை செகண்டுக்குள்ளத்தை போட்டிங்க காட்டிங்க. நெக்ஸ்ட் பிறகு 2 0 கட் பண்ணுறது. அதை தவிர ஒன்றும் இல்லை. இப்போ கிலோமீட்டருக்கு மைல் போட்டால் அங்கே எம் தான் வரணும். அவருக்கு செகண்டை கொடுத்தால் செகண்ட் தான் வரணும். இப்போ செகண்டில் போகுது. 2 0 கட் பண்ணியாச்சு. அப்போ 10 336 இங்கே இடது பக்கத்தில் 90 அப்படியே வருது. நீங்கள் இதை கீழே கீழே எழுதணுமா? ஏன்னா நான் ஒரே பிக்சருக்குள்ள எடுத்து முடிக்க பார்க்குறேன். அடுத்த ஸ்லைட்டுக்கு போனதோடு இது மறந்துடும். அந்த எரோமாக நான் போட்டி கீழே போகணும் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன். அப்போ அங்கே அந்த 2 0 போனால் 10 36 2ஆல பிரிக்குது. 10 2ஆல பிரிச்சால் 5 36 2ஆல பிரிச்சால் இன்னும் 5 18 வந்த மாதிரி. இந்த 5 18 வந்த மாதிரி. பிறகு இந்த 5 18 36ஆல பெருக்குது இந்த 90ஆல. அப்போ 18 90 5 தடவை வைக்குது. கரெக்ட் ஆன்சர் இதுதான் ஆன்சர். 90 கிலோமீட்டர் பர் ஹவரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றுற டைமுக்கு 25 மீட்டர் பர் செகண்ட் வரும். எனி கொஸ்டின்ஸ்? சிம்பிளாக விளம்பரத்துக்கு ஸ்க்ரீனில் அவ்வளோ இருக்கு. ரைட்?
பாடத்தை தலைக்கு இன்பமாக எடுங்க. இதில் ஒன்றும் இல்லை. எல்லா பாயிண்ட்டே நான் விளம்படுத்துகிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட் லாஜிக்கல் திங்கிங் தாரேன். இதை சரியாக விளங்கி கொண்டு இந்த ஸ்பீட் கணக்கை சரியாக விளங்கி கொண்டீங்கள் என்றால் நிறைய ஓப்பனிங் வரும். இந்த பேப்பர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வருவீங்க. இந்த ஐக்யூ பேப்பர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை இல்லை. சரியா? 900 கிலோமீட்டர் பெரிய விஷயத்தை சிறிசாக மாற்றுறதுக்கு அங்கே ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. இங்கிட்ட நான் மறைமுகமாக இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த 5/18 ஏன் எடுக்கிறன்றதுக்காக இந்த உதாரணத்தை கொண்டு வரேன். இந்த 5/18 ஏன் கொண்டு வரேன். ரைட்? இப்போ பார்ப்போம் ஆன்சர் தந்திக்கு. இதை விட ஈஸி மெத்தடிக்கு பாருங்க. பிரீஃப் அதே கணக்கு பிரீஃப் பண்ணுறேன். என்ன செய்யணும்? 900 km/h மைல் பர் செகண்டுக்கு மாற்றும். ஓகே, அவ்வளோதான். அதுதான் கொஸ்டின். உதாரணம். இன்னும் கொஸ்டினுக்கு வரல, உதாரணம்னு தாரேன். கொஸ்டினுக்கு நான் வரப்போகிறேன். ரைட்? இந்த 900 நான் எடுத்து விளம்பரப்படுத்துகிறேன். கொஸ்டினை பாருங்க. 80 அண்டிக்கு பாருங்க. 900 விளங்கினா 80 விளங்கலாம். அப்போ லாஸ்ட் லெசன்லேருந்து நாங்கள் எடுத்த துண்டு என்னன்னு கேட்டால் 90 போடுறது தர கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறது. சரி, எங்களுக்கு தெரியும் பிஎஸ் ஃபார்முலா. அவரை செகண்டுக்கு மாற்றுறது. அப்போ செகண்ட் வந்துட்டு தானே, மைலுக்கு கீழே செகண்ட் வந்துட்டால் எங்களுக்கு அங்கே தடமாற தேவையில்லை. ரைட்? தடமாற தேவையில்லை. மைலுக்கு கீழே செகண்ட் வந்துட்டு கிலோமீட்டர் கீழே அவர் வந்துட்டால் ஃபார்முலா வந்து சிம்பிளிஃபை ஈஸியாக தந்துருக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஃபார்முலா எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு 90 அப்படியே போட்டால் க்ராஸ் பண்ணிட்டு 5/18 பிக் பிஎஸ் என்றால் 5/18 கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற்றுறது, அவரை செகண்டுக்கு மாற்றுறது. கிரேட். எல்லாம் சிம்பிளிஃபை. பிஎஸ் எடுத்தால் 5/18 பிரித்தால் சின்ன இந்த சின்ன ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு 5/18 போட்டுட்டு அதுக்கு எம்ஐ போட்டாச்சு, அதுக்கு கீழே எஸ்ஸை போட்டாச்சு. இப்போ 18 90 இங்கே பிரிச்சத்தோட 5 தடை வருது. கரெக்ட் ஆன்சர் இவ்வளோ தான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்து ஸ்டெப்பாக வார்த்தை ஷார்ட் ஃபார்மில் இப்படி எடுக்கலாம். அப்போ சமரி என்ன? 990 km/h மீட்டர் மாத்திரம் என்றால் 5/18 பெருக்கினத்தோட ஆன்சர் வரும். ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க. அதை ஒன்றும் தேவையில்ல. இந்த ஷார்ட் கட்டை போட்டதோட 5/18 போட்டதோட ஆன்சர் இவ்வளோ தான் தேவை. உங்களுக்கு ஒர்க் ஷீட் அவசியமே இல்லை. நீங்கள் எக்ஸாமினருக்கு ஒர்க் ஷீட்டை காட்ட தேவையில்லை. ரிசல்ட்ஸ் லாஸ்ட்டை காட்டினா சரி. 90 km/h 25 மைல் பர் செகண்ட், அதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர். அந்த விடை போடுதான். ஓகே, பொதுவாக இந்த ஏரியாஸில் எம்சிக்கு கொஸ்டின் குறைச்சல். டிரெக்டாக நீங்கள் 25 km மைல் பர் செகண்ட்னு கொடுக்கணும். எம்சிக்கு இருந்தால் ஏதாவது ஒன்று டச் பண்ணலாம். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட் பார்ட் அதுதான். டேஷ் ஒன்று தான் தருவாங்க. அந்த 25 மைல் பர் செகண்ட் அடிக்கும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லணும். மூவி ஷார்ட் கட்டை காட்டி தந்திக்கு, லாங் வேயும் காட்டி தந்தி. ஓகே, நாங்கள் ஒரு கொஸ்டினுக்கு போகிறோம். எங்கள்கிட்ட கொஸ்டின் 1 ஹேண்ட் அவுட்டில் கொஸ்டின் 1 நாங்கள் 90க்கு பார்த்தோம். சரியா? இங்கே 80 தந்திக்கு. ஒரு கார் 80 km வேகத்தில் செல்லுகின்றது எனின் அதன் வேகத்தை மைல் பர் செகண்டில் கேட்டிங். பிஎஸ் ரைட்? வேகத்தில் பிஎஸ். கிலோமீட்டர் ஹவரில் வந்துட்டு சரி ஃபார்முலா சரி, மைல் செகண்டில் வந்துட்டு ஃபார்முலா சரி, பிஎஸ். 5/18 பெருக்கினா சரி 80 பெருக்கு. சரியா? அங்கே பாருங்க. 90க்கு நாங்கள் செஞ்சோம். ஷார்ட் கட்டை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அண்ணன் 5/18 பெருக்கியாச்சு. அண்ணன் 18 80 கட் பண்ணியாச்சு. எப்படி கட் பண்ணுற? இதை 2ஆல் கட் பண்ணுறது, 80 2ஆல் கட் பண்ண 40. அதுக்கு பிறகு 200 மைல் 90 செகண்ட் கீழே வருது. இதை டெசிமலில் 200 நீங்கள் கால்குலேட்டரில் பிரித்தா 22.2 வரும். பிரிக்கிற வேல்யூ 9, வந்த விட 22.2 விளையங்கொள்ளணும்னு தெரியும். இந்த கலப்பு பின்னம்னு சொல்லி ஒன்று இருக்குது மேத்ஸில். அப்படி இல்லாமல் சிம்பிளாக விளையங்கொள்ள. பிரிக்கிற வேல்யூ 9, ரிசல்ட்ஸ் வந்து 22.2. அங்கே 2 விடுங்களே. அப்போ எழுது இப்படி தான் எழுது. 22.2 மேலே போட்டு 22 நடுவில் போட்டுட்டு எதை பிரிக்கிறீங்களோ, எந்த வெளுவால் பிரிக்கிறீங்களோ அதை கீழே போட்டாச்சாரு எம்எஸ். அவ்வளோதான் ஆன்சர். இதில் ஒன்றுமே இல்லை. 80 5/18 பிரித்து விட்டதோடைய ஆன்சர் அதுதான். நீங்கள் எதால் பிரித்து எடுத்தாலும் சரி, கால்குலேட்டர் பிரித்து எடுத்தாலும் சரி, அந்த பின்னத்தில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி டெசிமல்லையும் கொடுக்கலாம். எனி கொஸ்டின்ஸ்?
சிம்பிளா தலைக்கு வச்சுக்கிட்டு பிஎஸ் சொல்லுங்க. இப்ப நான் ஆன்சர் வந்து 22 மட்டும் கொடுத்தாலும் ஆன்சர் ஓகே எம்எஸ் கொடுக்கணும். 22 நீங்க சொன்னீங்க தானே துரை. அப்ப 22 அல்ல நீங்க அஷ்ரப் கான் சொல்லி ஒரு லேபிள் உண்டிக்கு, அதே மாதிரி இந்த ஜிப்ரி கான் லேபிள் உண்டிக்கு, முகமது சார் எம்ஆர்எம் இருக்குது. அது மாதிரி அந்த எத்தனை அந்த ஃப்ராக்ஷன் எம்எஸ் கொடுத்துருவோம், மைல் பர் செகண்ட். இல்லாட்டி கிலோமீட்டர் பர் ஹவரா கன்ஃபியூஷன் தானே. 22 மைல் பர் செகண்ட் கொடுத்தாலும் சரி. உங்களுக்கு சரியா எக்ஸாக்ட்லி ஆன்சர் எடுக்காட்டி 20ல 9 எத்தனை டிப் இருக்கு? 20 பாருங்களேன். அப்படி ஏதோ ஒரு கிட்ட கொண்டு வச்சிட்டீங்களா சரி. நீங்க கிட்ட வந்துட்டீங்களா 200/9 அந்த நம்பரை போட்டாலும் உங்களுக்கு கணக்கு தெரியுமே, கணக்கு தெரியாண்ட இல்லை. ரைட். அப்ப நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய டெக்னிக்ஸ் தான் இதுல இருக்கு. அந்த பேராகிராஃபை சுத்தி கித்தி முறுக்கி தருவான் தலைக்கு. நான் படித்தந்த மாதிரி நீங்க விளங்கிட மாதிரி அந்த ஓர்டருக்கு கொண்டு வர. ரைட். பைத்தியக்காரன் குழம்பினத்துக்கு டாக்டர் குழம்புறல்ல, அதை யாகம் வச்சு கொண்டா சரி. குழம்புற பைத்தியகாரம் தான், ஆனா டாக்டர் ஒரு நாளும் குழம்ப மாட்டார். எந்த வேகத்துல தந்தாலும் ஓகே, எங்கிட்ட டெக்னிக்ஸுக்கு ஆளை கொண்டு வர, நாங்க குழம்புறல்ல, அவ்வளவுதான் சொல்லுவோம். ஓகே பாருங்க, இது இவ்வளவு ஸ்டெப் தேவையில்ல. 80 5/18 பிரிச்சு விட்டதோட ஆன்சர் அந்த இடத்துக்கு கொண்டு வச்சாலும் போதும். மேக்சிமம் உங்களோட டெசிமல் சைடுக்கு போகாட்டியும் இந்த கலப்பை பின்னத்துக்கு போகாட்டியும் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வச்சா போதும். ரைட். அப்போ அந்த பேப்பர் பார்க்குற மெட்ஸ் தெரிஞ்சவரால் தான் பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியுமட்டத்தை காட்டுவது தானே உங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த ஐக்கியம் வைக்கிறாங்க? நீங்கள் கவலைக்குரிய பாருங்க, கஷ்டப்பட்டு 10 வருஷம் படிக்கிறீங்க, ஓ லெவல் 2 வருஷம் மே லெவல் படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டி கிடைச்சிது. இதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம், சண்டே அப்சர்வில் எஜுகேஷன் சொல்லி ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, அதில் பார்க்கலாம். கோர்ஸுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வருது, கோர்ஸுக்கு உள்ளுக்கு போகிறது. சரி சரி, அதை எக்ஸாம் போனால் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. வெளியே வர சொல்ல வாங்க வாங்க உங்களுக்கு தொழில் ஈக்குதுன்னு சொல்லுங்க. இல்லை, தொழிலுக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம், போதா குறைச்சலுக்கு ஒரு பொலிட்டிக்கல் புஷ் தேவை. படித்தவனை நாயாக்கி கஞ்சாக்கி முடிஞ்சு. ஒரு ஆள் ஓ லெவல் பாஸ் ஆகினாலே அவர் இன்டெலெக்சுவலி குவாலிஃபைட். சரி, ஏ லெவல் படிக்கிறதுக்கு துறையை தெரிவு செய்ய. எக்ஸாம் பாஸ் ஆகினால் யூனிவர்சிட்டி ஜட் கோருக்கு வந்தால் ஆள் உள்ளுக்கு போகணும். சரி, அப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு நான் எதிரல்ல. ஆனால் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் ஃபெயில். சரியா? ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் ஃபெயில். ஒரு வகுப்புலையும் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் பாஸ் ஆகல. இங்கிலீஷ் படிப்பிக்கிற 0 ஸ்டேஜ்லேருந்து பிஹெச்டி போகாட்டி ஷேக்ஸ்பியரோட கவிதை வருது. தோமஸ் அல்வா எடிசன் என்ன அடைஞ்சு 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சுறார். இவனை திருத்தமிழ் இவன் சுத்த மக்கஞ்சலி அனுப்பினத்தை உண்மை ஒரு வசனத்தை மாத்தினா. உனக்கு படிப்பிக்கிற திறமை ஸ்கூல் இல்லைன்னு. இன்றைக்கு 1000 கண்டுபிடிப்புகள் உலகம் முடியுங்காட்டி தோமஸ் அல்வா எடிசன் பேரு ஷேக்ஸ்பியர்ட பேரு வருது. எனவே ஸ்ரீலங்காவில் தேவை என்னன்னு கேட்டால் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு நான் எதிரில்லை, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நான் எதிரில்லை. தேர் ஷுட் பி a plan B ஒன்று தேவை. நான் கேட்குறேன், உங்களுக்கு லோயர் ஆக ஆசை, எனவே தானே நீங்கள் லோயர் எழுதுறீங்க. இதில் ஃபெயில் ஆகினாலும் நீங்கள் லோயர் ஆகணுமெண்டே நான் சொல்கிறேன். இன்னொரு பிளான் பி ஒன்று கொடுக்கணுமெண்டே சொல்கிறேன். ரைட். அப்போ மற்றவர்களுக்கு லோயராக தகுதி இல்லையா என்ற ஒரு கொஸ்டினுக்கு. எனவே தான் ஒரு இந்த எஜுகேஷன் பாலிசியில் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய ஓப்பனிங் வரணும். ரைட். ஓகே, நாங்கள் பப்ளிக் பாலிசி எங்களுக்கு மாற்றல, பட் எங்களுக்கு ஒரு கன்சர்னோட தேவை டெவலப்பிங். நீங்கள் ஒரு விஷயத்தை யாகம் வச்சுக்கொள்ளணும், சேஞ்ச் வர எல்லாராலையும் இல்லை. சரியா பேசுகிற ஒரு ஆள், சரியா ஆட்டு ஒரு ஆள் ஆட்டினா கரைப்பான், கரைத்தால் கல்லும் கரையும். ஓகே ரைட். இதில் ஒன்றும் இல்லை. 80 km/h சரி, கேஎம் கீழே அவர் வந்துட்டா சரி, எம்மு கீழே செகண்ட் வந்துட்டா சரி, ஃபார்முலா ஓகே, 5/18 பிரிச்சத்தோட சரி. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 20 கேள்வி என்ன? கீழ்கண்ட தொடர் வண்டிகள் ஒரு வாகனத்துல வேகத்தை தரப்பட்டிக்கு 3 ஆப்ஷன் தந்தி. இதுல 25 மைல் செகண்டுக்கு போறது வேகம் கூடிய 1500 மைல் மினிட் காட்டி, மினிட் அது வேகம் கூடிய 800 km/h வேகம் கூடிய டிஃபரண்ட் ஃபார்முலாஸ் தந்திக்கு. இது ஒரு வாகனத்துல வேகம் கடைசியா நாங்க சொல்லணும், இது வேகம் கூடியா இல்லாட்டி வேகம் குறையவா இல்லாட்டி இது ஒன்றுமே இல்லை. 4 ஆன்சர். அப்போ இந்த 3 ஃபார்முலாஸ் தந்திக்க மைல் செகண்ட் ஃபர்ஸ்ட் லீக்குது,
செகண்ட்ல இருக்குது மைல் மினிட், அடுத்த கிலோமீட்டர் அவர், எல்லாம் ஒரு ஃபெமிலிக்குள்ள கொண்டு வர கொண்டதோட ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் எதை சொல்லுவோ அதை வச்சுங்களும் முடிவெடுக்கலாம். ஸோ வி ஆர் மூவிங். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தான் மைல் செகண்ட் தானே, அதுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுது, மைல் செகண்ட் மாற்றிக்கொள்ளுது. அதான் சிரிசி. மைல் மினிட் செகண்டை விட மினிட் பெருசு, கிலோமீட்டர் பெருசு. ஓகே, சிறுசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 25 மைல் செகண்ட் அப்படியே இருக்குது, ரைட்? அதை ஒன்றும் செய்ய தேவையில்லை. 6500 மைல் அது மினிட்ல தந்திருக்கு, அதை சுருக்கினால் அதை செகண்டுக்கு மாற்றினா 25 மைல் செகண்ட் அதுக்கு வந்துட்டு. அப்போ சேம் ஆன்சர் வருது. எப்படி வந்துச்சு? ஹிண்ட் பாருங்க. 6500 தர மைலுக்கு கீழே ஒரு 1 நிமிடம் போட்டிக்கு, பொதுவாக மினிட்னு போட்டாலும் சரி, எனக்கிட்ட ஒரு பெயின் ஆகிக்குதுன்னு சொன்னாலும் சரி, ஐ ஹேவ் அ பென், ஐ ஹேவ் 1 பென், ரெண்டும் ஒன்று. அந்த ஒன்றை போட்டிக்கின்ற விளங்குறது. அதில் 60 செகண்ட் இருக்குது. அந்த 60 செகண்ட் அப்படியே நுழைங்க ஒரு மினிட் இடத்துல. அப்போ 15,500 60 செகண்ட் வந்துட்டு. அந்த 25 எப்படி வந்தான்னு காட்டுறேன். சைடில் வராது, இந்த வலது பக்கத்து சைடில் வர்றது வந்து ஹிண்ட். கொஸ்டின் ஆன்சர் அங்கே வந்து கொண்டிருக்குது, எடிஷனல் பேக்கப் பண்ண தாரேன், அது எப்படி வந்தான்னு சொல்லி கட் பண்ணல இல்லாமல். ரைட், 6500 60ஆல் பிரித்தால் கால்குலேட் அடித்து பார்த்தால் 25 செகண்ட் வருது தான். சரிதான், 6500 நான் பொழியன்றா செல்லணும். ஓகே, அதான் நல்ல புள்ளியில் கலவை 25. பிளைண்ட் ஃபாலோவராக இருக்கக்கூடாது. கால்குலேட் அடித்து பார்த்தா சரி 25 வரும். அப்படி தான் 25 எடுத்து சரியா. இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மாற்றுறது நாங்கள் படிச்சிட்டோம், அதுவும் 25 மைல் பர் செகண்ட் வரும். ரைட், ஏற்கனவே நாங்கள் 90 ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டினா 25 பேர், அதே தான் நீங்கள் போட்டிங்க. அப்போ முதலாவது ஆன்சரும் மைல் பர் செகண்ட் 25, மைல் பர் செகண்ட் 25, மைல் பர் செகண்ட் 25. ஸோ இதில் வேகத்தை காணல நான், அதான் ஆன்சர். எல்லாமே ஒரே ஸ்பீடில் போகுது, எப்படி வேகம் கூடினு சொல்லி காட்டுறது? ஸோ இது எங்கே கிட்ட செக் பண்ணுற என்னன்னு கேட்டேன்டா, அவாய்டிங் கன்ஃபியூஷன், கன்வர்ஷனை பார்க்க எதுவும் ஆன்சர் நான். எனி கொஸ்டின்ஸ்? இதை நான் ஒரே அடிக்க இந்த எல்லா டாப்பிக்கையும் போட்டு ஒரே நாளையில முடிக்க மாட்டேன். இப்போ நான் தரப்பட்ட ஒன்று கோடிங் முடிச்சுட்டு, அது சிம்பிள். அதில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, இதில் அந்த எப்பால் கொஸ்டினில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, அதை நான் செக் பண்ணுறேன். ஸ்பீடோட வர கொஸ்டின், அடுத்தது டைமோட வர கொஸ்டின், அடுத்தது இங்கெல்லாம் சேஞ்ச் ரூல். ஓகே, எல்லாம் ஒரே நாளில் முடிச்சென்றால் அது கொஞ்சம் குழப்பம். டைம் தருவேன். ஓகே, டைம் தந்து மெதுவாக ஜீரணிச்சுட்டா சரி. இந்த பேப்பரை முடிச்சதோடு நீங்கள் ஒரு மெயின் ஸ்டேஜ் வந்துட்டீங்க. ஓகே, ரைட். நான் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3. ரைட், தந்த விடைகளை பேராகிராஃப் பெருசாக இருக்கும், டேபிளுக்கு மாற்றிவிட்டதோட சார் ஒன்றும் இல்லை, ஒரு 5 லைனோட கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. மெயின் கீ ஹைலைட் பண்ணி 200 மீட்டர் 24 செகண்ட், கிலோமீட்டர் பவர். ஓகே, மைல் செகண்ட் வந்துட்டா ஓகே, ஜாப் டன். அதை இந்த டேபிளுக்கு எடுத்துக்கொள்ளுது. அப்போ எதை பார்க்கணுமென்று ஒன்று காட்டுறேன், டக்குன்னு காட்டுது. தூரத்தில் கொண்டு போடுற டேபிளில் பாருங்க, தூரத்தை தூக்கி 200 மீட்டர் தூக்கி தூரத்தில் போடுது. 24 செகண்ட் தூக்கி நேரத்தில் போட்டால் கேட்குறாங்கிட்ட வேகத்தை கிலோமீட்டர் பவரில் கேட்குறாங்க. அப்போ காணணும் வேகம், சிறிசை பெரிசாக்கணும், எஸ்பி. அதான் டெக்னிக்ஸ். 18 5 பெருக்கிவிட்டா ஆன்சர். ரைட், இப்போ பார்ப்போம் எப்படி செய்கிறேன். இங்கே ஃபார்முலாவில் அந்த அஞ்சுக்கு எஸ்பி என்ற பாருங்க, 18 5 இந்த ஃபார்முலாவில் பெருக்கிவிட்டா சரி, அவ்வளோதான் ஹிண்ட். எஸ்பி என்றால் சிறுசிலிருந்து பெருசுக்கு போகிறது எஸ்பி. அப்போ பெருசு சிரிச்சால பெருக்கிறேன், அதான் ஹிண்ட். சைடில் போட்டுக்கு பாருங்க, தந்த விடையை தூக்கி டேபிளில் போட்டாச்சு. அப்போ கொஸ்டின் ஒன்று வருது, எதை காணணும் ஒன்று வருது. எவ்வளோ பெரிய பேராகிராஃபும் வாசிக்க தெளிவாகாது. ஒரு டேபிளில் போட்டுட்டோம் என்றால் எது எங்களுக்கு தேவை, கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கொள்ளுது. கொஸ்டினுக்கு வந்து வேகம் எங்களுக்கு தேவை கிலோமீட்டர் பர் ஹவர்ல, தரப்பட்டிக்கு மீட்டர்ல, எஸ்பி. சிறுசிலேருந்து பெருசுக்கு மூவ் ஆகுறது வேல்யூஸ்ல. சரியா, அங்கெல்லாம் ஹிண்டை தந்திக்கிறேன். ஓகே, பாருங்க எப்படி எடுக்கிறேன். எங்களுக்கு தேவை எஸ், தரப்பட்ட 200 தூக்கி போட்டாச்சு, 24 தூக்கி போட்டாச்சு, எம்மிங்கில் செகண்ட். ஒன்றுமில்லை, ஒன்றும் செய்யலை, கணக்கு செய்யலை, இதுவரையில கணக்கு செய்யலை, அதான் செஞ்சீங்க. இப்போதான் கணக்கு. எது
எஸ்பி என்றால் சிறுசிலிருந்து பெருசுக்கு மூவர் என்றால் 18 15 பெருக்கி விட்டாச்சு. அந்த ரெட் கலர் மட்டும்தான் செஞ்சுக்குது, அவ்வளவும் ஒர்க்கிங் ஆல்ரெடி கிவன் மெட்டர்ஸை போட்டிக்கு ஸ்க்ரீனில் ரெட் கலர் இருக்குது 18 அது மட்டும் தான் உங்களோட எக்ஸ்ட்ரா வேலை. பாருங்க எப்படி ஆன்சர் எடுக்கிற மாதிரி 30 கிலோமீட்டர் ஜன்னா ஜப் டன். எந்த பெரிய லைன்ல வந்தாலும் டேபிளுக்கு போட்டதோட கன்வர்ஷன் ரைட்ல தெரியுமென்றால் ஆன்சர் ரைட். ஒன்றுமே இல்லை. 200/14 18/5 பெருக்கினதோட அந்த ஆன்சர் வரும். அப்ப இதுல லாஸ்ட்ல ரெட் கலர்ல போட்டு மட்டும்தான் உங்களோட வேலை. மற்ற அவ்வளவு கொஸ்டின்லிக்கு சப்போர்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு தைரியம் வரும். ஓகே, கணக்கு செய்யலாம். அப்படி அப்படி ஒவ்வொன்றா மூவ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 30 கிலோமீட்டர். சரி, எனி கொஸ்டின்ஸ்? தந்த கொஸ்டினை டேபிளுக்கு போட்டாச்சு. ரைட், டேபிளுக்கு போட்டதோட எங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். டேபிள் மெசேஜ் ஒன்று சொல்லும். டேபிள் சொல்லும் காணு, இதை இந்த ஃபார்முலால காணுன்னு சொல்லும். அதான் போட்டீங்க கொஸ்டின் மார்க். டேபிள் சொல்லும், டேபிள் சேஸ். அப்போ எங்களுக்கு தடமாற தேவையில்ல. சிறு மீட்டரை தந்திக்குது, கிலோமீட்டர் மாற்றணும். எஸ்பி ரைட், டெக்னிக்ஸ் டன். ரைட், அதே இதை கடைசிக்கு எல்லாம் போட்டு காட்டியாச்சு. இது ஒன்றுமே இல்லை. ஸ்டெப் அழிட்டு போனால் இவ்வளோ தான் ஆன்சர். ஏற்கனவே பேசினது இங்கே காட்டி ஃபார்முலாவோட காட்டிருக்கு, நார்மல் ஃபார்ம். மூவிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், ஒருவர் 600 மீட்டர் தூரத்தை 5 மினிட், செகண்ட் அல்ல, மீட்டர் வந்துட்டு மினிட்ல தந்தி இங்கே ஹைலைட் பண்ணிக்கி நிமிடங்களில் கடக்கின்றான் எனின் வேகத்தை கிலோமீட்டர் ஹவரில் கூறு. அப்போ இங்கிட்ட சின்னொரு மசாஜ் ஒன்று தேவை, சின்னொரு டெக்னிக்ஸ் ஒன்று தேவை. என்ன, இதை செகண்டுக்கு மாற்றிக்கொள்ளுது. 5 மினிட்டை எத்தனை செகண்ட்ல எடுக்குது. இந்த 5 நிமிடத்தை செகண்டுக்கு மாற்று. அவ்வளோதான் செஞ்சால் கிலோமீட்டர் பாவா எங்களுக்கு தெரியும். மற்ற எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மீட்டர் தெரிஞ்ச ஒரு விஷயம், கிலோமீட்டர் பவர் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மினிட்டை செகண்டுக்கு மாற்றுது. அவ்வளோதான் இதில் உங்களோட ட்ரை. மற்ற அவ்வளோ கிவன் டைப் பண்ணிக்க விஷயம். ரைட், ஓகே, பார்ப்போம். டேபிளுக்கு போட்டாச்சு. தூரம் அதில் போட்டாச்சு. நேரம் 5 நிமிடம், மினிட்ஸ். இதை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். மாற்றினால் எங்களோட கொஸ்டின் எது தேவையோ வேகத்தோட கொலம் அந்த இடத்த ஃபில் பண்ணிடும். அப்போ ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட்டுக்கு 5 நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றுறது. எப்படி, 1 நிமிடத்துக்கு 60 என்றால் 5 நிமிடத்துக்கு அதை பெருக்கு. பார்த்தா 60 மீட்டர் 600 மீட்டர் 5 நிமிடம் மீக்கி இங்கிட்ட 1 நிமிடம் மட்டும் போட்டிக்கிறேன். அப்போ ஒன்றைத்தான் நாங்கள் 5 ஆக போகிறோம், இதை செகண்ட் ஆக போகிறோம். அந்த ஹைலைட் பண்ணி. ஓகே, சரியா? 1 நிமிடத்தில் 60 செகண்ட் இருந்தால் 5 நிமிடத்தை மாற்றினால் 5 தர 300 வரப்போகுது. 5 தர ஈஸியாக விளாம்படுத்துகிறேன் பார்த்தோம். 5 தர 6, 5 தர 60, அப்போ 300. மேல் 600க்கு கீழே 5 60 கூட்டினால் 300. மேல் 600 கீழே 300, மைல் மேலே கீழே செகண்ட் 600 சரியா, கீழே 300 வருது. 5 தர 60 என்றால் 300. கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இப்போ லேர்னிங் டைம் யூஸ் கால்குலேட்டர், ப்ராக்டிஸிங் டைம் டோன்ட் யூஸ், எக்ஸாம் டைம் நெவர், நாட் பாசிபிள். லேர்னிங் டைமில் யூஸ் பண்ணுங்க. ஏன்டா இங்கிருந்து கொண்டு தடமாறும் இல்லை. இந்த படிக்க டைமில் டக் பக்கன்னு ஆன்சர் எடுத்து அழகாக ஃபைலை கிளியராக வச்சுக்கொள்ள. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். எக்ஸாமுக்கு 2 நாளே முந்தி அந்த அழகாக சேர்த்து வச்சுட்டீங்கன்னு என்றால் ஃபைலில் 2 நாளைக்கு முந்தி அப்படி சைட்லேருந்து அப்படி ஒரு பார்வை பார்த்ததோட எக்ஸாம் ஹோல் அப்படியே ஸ்க்ரீனில் வரும். ரைட், அப்படி தான் படிக்கும். சரியா? 2 எப்படி வந்துச்சு? 600 மேலேக்குது, 5 தர 60 300, 600 300ஆல் பிரித்தால் 2 தடவை. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன். என்னத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன்? மினிட்ஸை செகண்டுக்கு மாற்றினார். இந்த மீட்டர் அதே பார்த்தா இங்கே 2 மீட்டர் பர் செகண்ட். அப்போ சரியா, கிலோமீட்டரில் கேட்டதுக்கு மைல் பர் செகண்டில் வந்துட்டு ஜப் டன். இங்கே தெரிஞ்ச 2ம் வந்துட்டு, டெய்லிக்கு மினிட்ஸ் இல்லை, இப்போ செகண்டில் வந்துட்டு. ஓகே, பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த பேஜில் பாருங்க. அப்போ ஸ்டெப் 1 முடிஞ்சு. அந்த மினிட்டை செகண்டுக்கு மாற்றியாச்சு, அவ்வளோதான் ஸ்டெப் 1 முடிஞ்சு. அப்போ இங்கே பாருங்க, தரப்பட்டது மினிட் செகண்டில் நாங்கள் எடுத்துட்டோமே 2 எஸ்பி ஹிண்ட் கன்வர்ஷன். இப்போ நாங்கள் ஆன்சர் எடுக்க போகிறோம் ஸ்டெப் 2 அண்ணா வந்துட்டு.
5 மினிட் 5 நிமிடம் அண்டிக்கு 5 நிமிடம் மினிட் இங்கிலீஷில் சொல்கிறேன் 5 மினிட்ஸ். இது இப்போ தேவையில்லை, அது முடிச்சு நாங்கள் 300க்கு மாற்றியாச்சு. அப்போ 600 மீட்டரை 300 செகண்டால் பிரித்தால் 2 வரும். டன் அண்ணா டன். ஏற்கனவே செஞ்சு முடிஞ்ச ஒன்று எடுத்தாச்சு. போன ஸ்லைஸில் செஞ்சு முடிஞ்சது இங்கே எடுத்தாச்சு. 2 மைல் பர் செகண்ட். அப்போ இப்போ எஸ்பி இங்கே ஹீண்ட்டை பாருங்க. எஸ்பி என்ன அந்த சிரிசை பெரிசாக்கணும் என்றால் பெரிசை சிரிசால பிரிச்சாச்சு. டன். பாரு 18 15 பெருக்கு 18 மேலே 5 கீழே கிலோமீட்டர் per hour. டன் 7.2 கிலோமீட்டர். ஸோ 600 மீட்டர் 30 செகண்ட் என்றால் அது கிலோமீட்டர் மாற்ற டைம் இப்படி தான் வரும். எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? தனியே இருந்து 1 2 செஞ்சு கொண்டு போகிற டைமுக்கு அவ்வளவே நீங்கள் செய்வீங்க. கலக்கு எடுத்துட்டீங்கன்னா சரி. ஒவ்வொரு ஸ்டெப்பில் இந்த பாடத்தோடு நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஞ்சம் தருவேன், செஞ்சு பாருங்க. Okay, any questions? We are moving. Next. இது எத்தனை கொஸ்டின் என்றால் 600 தானே? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 750 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம், எக்ஸாம் பேப்பரில் இந்த மினிட்ஸ் இல்லை போட்டுக்கோங்க, நிமிடம் என்றாலும் சரி, 30 வினாடிகள் கடக்கின்றார் எனில் அவரது வேகத்தை கிலோமீட்டர் பவர் காணும். இப்போ மினிட்டும் தந்திக்கு செகண்டும் தந்திக்கு ஒரு காமன் ஃபார்முலா கிடக்கு. இந்த நடுவில் மினிட்ஸ் வந்தால் அது எங்களுக்கு கொஞ்சம் எஜிடேஷன், கொஞ்சம் கஷ்டம். அதான் மினிட் செகண்டுக்கு மாற்றுது. அது ஒன்றும் இல்லை. 1 நிமிடத்துக்கு 60, 2 நிமிடத்துக்கு 160 என்றால் 30 சேர்த்தால் 150 செகண்ட், அவ்வளோதான். ஓகே பாருங்க. தேவை தந்த டேட்டா டேபிளில் போட்டாச்சு. கிலோமீட்டர் தேவை 700 மீட்டர் தந்தாச்சு. அதில் எங்களுக்கு யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. 2 நிமிடம்னு தந்தைக்கு 30 செகண்ட் தந்தைக்கு 2 நிமிடத்தை 60, சாரி இங்கேட்டா 2 வரணுமா, மைனர் மிஸ்டேக் ஒன்று போகும், டைப்பிங் வரணும்னு போகும். ரைட். 2 தர 60, 2 நிமிடம் என்றால் ஒரு 2 தர 60. ஓகே, 6 தர 60 இல்லை, இங்கே 120 செகண்ட் நீங்கள் வருது, இங்கே 2ன்னு போட்டுக்கோம். ஓகே, அந்த மிஸ்டேக்கை போட்டுக்கோம், இல்லாட்டி இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகும். கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ரைட். ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க, இல்லாட்டி யாகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ 120 செகண்ட் வந்துட்டு 2 நிமிடம் 120 செகண்ட் வந்துச்சு. ஏற்கனவே 30 செகண்ட் இருக்குது. அப்போ 120 சக 30 150 செகண்ட். எனவே இப்போ நிமிடம் என்ற கதை இல்லை, எல்லாம் செகண்ட்ஸ்லேயும் தான் பாருங்க. தரப்பட்ட 700 மீட்டரை 150 செகண்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நிமிடம் கதை இல்லை. இப்போ தெரிஞ்ச ஃபார்முலாவுக்கு வந்தாச்சு. மீட்டர் செகண்டு. ஓகே, சீரியஸை பெருசாக்கணும். எஸ்பி பாருங்க. ரைட். நீங்கள் கொஞ்சம் சிம்பிள் பண்ணி கொண்டாச்சு. 150ல் 5 தடவைக்கு 700. அப்போ சிம்பிளை பண்ணால் 5 ஆன்சர். அப்போ அந்த சிரிசை பெருசாக எஸ்பி 18 5ஆல் பெருக்கூட்டத்தோட ஆன்சர் வரும். சரியா? அழகா காட்டு. எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? சார் 700ல 155 தடவையா? எத்தனை வரும் அடிச்சு பாருங்க, கால்குலேட்டர் வரும் தானே. 700ல் டிவைட் பை 750 மீட்டர் கேள்வி. ரைட். ஓகே, டைப்பிங் ரவுண்ட் கொஞ்சம் இருங்க. 750 5ஆல் பிரித்து 5 வருது தானே. எஸ். ஸோ எங்கிட்ட இன்னொரு மைனர் மிஸ்டேக் வந்து இந்த ஸ்லைட்டை நான் டக்காண்டு திருத்துறேன். ஓகே, ஒரு செகண்ட் இருங்க திருத்தோம், இல்லாட்டி அது கண்டினியூ ஆகும். 1 minute. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தான் அந்த மிரர் ரெண்டு வெரி கிரேட்ஃபுல் டு. ரைட், 2 மிஸ்டேக் போயிருக்கு. வெரி கிரேட்ஃபுல் டு. கிவ் மீ 1 second. இன்னொரு டைப்பிங்.
டீச் பண்ணுற டைமுக்கு தான் அந்த கொஞ்சம் ரைட். அப்படி இருங்க, நான் டக்குன்னு ஒரு செகண்ட் எடுத்துவா. தேங்க்ஸ். எப்படி ஏதாவது இப்போ அந்த இந்த இந்த டைப்பிங் எரர் பிரச்சனை உண்டு இல்லை, அதை நான் கரெக்ட் பண்ணி தரேன். ஓகே, டைப்பிங் எரர் வந்து மனிதண்ட இப்போ வந்து மேன் வாஸ் கிரியேட்டட் வீக், மனித பலவீனம் எப்போது ரைட். அப்படி இல்லாட்டி நாங்கள்லாம் கடவுள் ரைட். அது சரி, அது வராரு. கொஞ்சம் அந்த கரெக்ஷன் நான் செஞ்சு காட்டுறேன். அது சரி. ஓகே, இன்னொரு இடத்துல மிஸ்டேக் வந்துருக்கு. ஆக்சுவலி பிரிண்டிங் டெவில்ஸ். ஓகே, இங்கே 200 எடுத்து தான் பிரச்சனை. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். கால்குலேட்டர் யூஸ் பண்ணினா சரி, இந்த படிக்கிற டைமும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணது பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுற டைமுக்கு நீங்கள் ஏண்டா இங்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டா சரி. ஓகே, டேபிள் சரி பாருங்கள். இந்த பெரிய விஷயம் என்றாலும் இதில் கன்ஃபியூஷனான விஷயம் என்றாலும் எல்லாம் ஒரு ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கொள்ளு தலைக்கு. ரைட். இங்கிட்ட இன்னொரு ப்ராப்ளம், இந்த 850 இங்கே போடும். ஓகே, 1 மினிட். 750 ஓகே சாரி, எவ்வளோ சாரி. ஓகே, அதெல்லாம் 750 எடுத்தீங்கள் என்றால் காப்பி ரிப்ளேஸ். ஓகே, சரிங்க, நான் ஸ்க்ரீன் எடுத்து காட்டுறேன். ஓகே, அந்த துண்டு தேவையில்லை. ரைட், ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்க்ரீனில் இவ்வளோ தான் ஆன்சர். ரைட். ஸோ நாங்கள் இதுக்கு போகிறோம், வேறு ஸ்டெப்புன்னு போகிறோம். ஓகே, பாருங்கள். 750 போட்டிருக்கேன், இந்த 2 போட்டிருக்கிறேன், 2 போட்டிருக்கிறேன், இங்கே 850 சரிதானே. அதில் நடுவு துண்டை நான் இப்போ டைப் பண்ணல, அடுத்த கிளாஸில் நான் டைப் பண்ணி கண்டினியூ பண்ணுவேன். ரைட். இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது இந்த கன்வர்ஷன் வேகத்தில், தூரத்தை பார்க்கல, நேரத்தை பார்க்கல. ரைட். அதே நேரம் நேரம் என்று தனி ஒரு சாப்டர். இந்த ஊசிகள் கோணங்கள் உருவாக்குறது, ஒரே நேர்கோட்டில் வர்றது, ரைட், அது ஒரு தனியொரு விஷயம். பேலன்ஸ் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் கதப்போம். நான் அடுத்த கிளாஸுக்கு ஒருத்தர் 2 டீச்சர்ஸ் மாதிரி பேசியிருக்கிறேன். எல்லாரும் கிராமர் படிப்பிக்கிற விஷயத்தில் தமிழ் அந்த மொழிக்குள்ளாக்களே பயப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதான் விசேஷம். என்ன கேட்டால் நான் சூப்பர்வைசர் பண்ணுற படியால் 2-3 டீச்சர்ஸ் மாதிரி இன்டர்வியூ வச்சேன். ஒரு முக்கியமான ஒரு லெசனை கொடுத்தேன் தமிழ் மொழியில். தான் இந்த கிராமட்டுக்கு நான் கிராமர் டீச் பண்ண மாட்டேன், அதை தவிர மற்ற எல்லாம் செய்வேன். ஏண்டா நான் ஒரு விஷயத்த தெரியாட்டி செய்ய மாட்டேன். ரைட். கிராமர் தமிழ் மொழி படிப்பிச்சது வேறு, கிராமர் வேறு. கிராமரில் ரூல்ஸ் செய்யும். சரியா? அந்த ரூல்ஸை படிக்கிற டைமுக்கு ஒரு போரிங் ஒன்று வரும், அது வேறு விஷயம். தமிழில் பேசுகிறாக்கள் எல்லாருமே கிராமட்டிக்கலி அக்யூரேட் அல்ல. ஈவன் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாதிரி சில கிராமரை ஷேப் போடுறாங்க. ரைட், அவ்வளோதான் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ஓகே, இதோட நாங்கள் நிப்பாட்டிக்கொள்ளுவோம் 8:30. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முன்னால் நல்ல அழகாக இந்த வேகம் தூரம் ஃபார்முலாஸில் பேலன்ஸ் கொஸ்டினில் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்போம். ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்தா தூரத்தை காண்டபடி ஃபார்முலா இருக்குது. மீட்டரா கிலோமீட்டரா? கிலோமீட்டரை மீட்டரு கேட்டால் என்ன செய்யணும், மீட்டரை கிலோமீட்டர் கேட்டால் என்ன செய்யணும், அதை தலைக்கடணும். அவர் மினிட் செகண்ட். ரைட். இவ்வளவு இதுக்குள்ளால்
எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 6க்கு செய்கிறதுல ஏதாவது ஒப்ஜெக்ஷன்ஸ் இருக்குதா? இந்த மாதம் மட்டும்தானே பாய்ஸ்? கேர்ள்ஸ் மிக்கிறாங்க. 6க்கு கிளாஸ் செய்கிறது இல்லாட்டி 7க்கே செய்கிறா மகரிபே தொழுவிட்டு ஓ 7க்கு செஞ்சா கொஞ்சம் நல்லம்மா வந்த டயர்டில் வந்தாலும் சின்ன ஒரு ரிலாக்ஸ் இருக்குமே. பிரதீப் ஓகேயா 7க்கு? ஆமாம் சார் 7க்கு ஓகே சார். 7க்கு ஓகே. நாங்கள் 7க்கே வச்சுக்கொள்வோம். நான் நினச்சேன் பேக் டு நார்மல் 6 வருவோம்ண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா மென்டலி நானே ரெடியில் 6 செய்யன்னு கேட்டால் நாங்கள் ஒரு 1 மந்த் பழகிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் 7க்கு டெக்ஸ்ட் பண்ணேன். அடுத்த வேலைக்கு போகிறாக்களும் ஓகே ரைட். முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்க. நான் குயிக்காக மாடல் பேப்பர்ஸ் கொஞ்சம் செய்வேன், அந்த அவசியம் முடிப்போம். எனிவே யூ ஆர் கெட்டிங் ரெடி. மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜை நாங்கள் கடந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ரஃப்பான ஏரியா முடிச்சிட்டிங்க என்றால் அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த டைப் ஓ லெவல் எக்ஸாம் எழுதினேன். உதாரணத்துக்கு என் பாலிசியில் சில சொல்கிறேன், நீங்கள் விருப்பம் மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ஏன் ஓ லெவல் எக்ஸாம் எழுதினேன்? நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டும் ரன் பண்ண போகிறேன்றால் எனக்கு அந்த நாலேஜ் ஒன்று தேவை. தினைய வருஷத்துக்கு அப்புறம் ஓ லெவல் எக்ஸாம் எழுதினேன். எல்லாரும் பார்க்குறாங்க வேறு என்ன ஓ லெவல் எக்ஸாம் எழுதுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் எல்லா எக்ஸாமும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன்னு கேட்டால் அப்போ தான் இந்த உண்மையான ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, டீச் பண்ணுற எப்படி, அதால் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலுமான்றதை நான் அனலைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அனலைஸ் பண்ணணுமே. அப்போ எல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறேன், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன். ஏன்னா நான் 30 இயர்ஸ் எப்ரோட் லைஃப். இந்த மண்ணுக்கு இந்த ஊருக்கு மக்களுக்கு தேவைன்னு செய்யணும் என்றால் அந்த ஊரை படிக்கணும். நான் ஸ்ரீலங்கன் தான். அப்போ நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் வரேன். அதே போல் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு என் ஓன் இனோவேஷனில் வருவேன். நான் நிறைய புக்ஸ் எழுத போகிறேன், அதுதான் மெயின் விஷயங்கள். எனவே தான் நான் அந்த எக்ஸாம் எழுதுறது. எல்லாம் நிறைய ரிசோர்ஸ் அடிக்கிறேன். 3 மீடியத்தில் புக்ஸ் வரப்போகுது. ஜிகே 3 மீடியம், ஐக்யூ 3 மீடியம், இங்கிலீஷ் லாங்குவேஜ், சிங்கள லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் 5 புக் எழுத போகிறேன். லோ காலேஜ் பிள்ளைகள் பார்ட் 1 போகும். அதே மாதிரி எல்எல்பி இந்த மாடல் பேப்பர் ஒன்று வருது தான். இத்தனை ஃபர்ஸ்ட் டைம் பழைய மாடல் பேப்பர் எல்லாம் பாஸ் பேப்பர் எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கொண்டேன். இந்த பேப்பர் வந்தது பிறகு எல்எல்பிக்கு ஈஸியாக எப்படி இந்த எல்எல்பியை பாஸ் பண்ணுறது, எல்எல்பி ஐக்யூ, எல்எல்பி இங்கிலீஷ், எல்எல்பி தமிழ், அதே மாதிரி எல்எல்பி சிங்கள, இந்த 3ம் வரும். அதே நேரம் இந்த எஸ்எல்இஎஸ் இந்த எல்லா எக்ஸாமும் இப்போ கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் எல்லாத்துக்கும் புக் எழுதுகிற பார்ட். அதே நேரம் டீச்சிங்னு நான் செய்வேன். நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க என்னோட ஜிகேக்கு ஐக்யூக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஜிகே ஐக்யூ லெக்சரர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. லாங்குவேஜ் எல்லாரும் பயப்பட்டாங்கன்னா இந்த கிராமரை நான் வார கிளாஸில் படிப்பிக்கிறதுல அவங்க கொஞ்சம் பின்னுக்கு, அதில் எனக்கு தெரிய வரும், இல்லாட்டி நான் கேள்வி கேட்பேன். எனவே 2 டீச்சர்ஸ் மாதிரி நான் அந்த கிளாஸ் ரூம் இந்த லெசனோடு செஞ்சு பார்த்தேன். கிராமரில் அவங்க ஒரு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை, அதான் பாயிண்ட். சும்மா ஏதோ சொல்கிறாங்க. ஏன் இப்படி வாரன்னு கேட்ட உதாரணத்துக்கு இந்த புணர்ச்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது தமிழில் புணர்ச்சி சேர்த்தெழுதல் சொல், பொற்காலம், பொன்ஷாகாலம், இப்படி இதுக்கு இதெல்லாம் மனப்பாடமாக்கையில் இதுக்கு ரூல் இருக்கு, ஒரு ரூல் சரியா. அதே நேரம் லாங்குவேஜ் எரர் செய்யுது தமிழில். நான் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு செய்வேன். கிராமர் நான் செய்ய மாட்டேன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் சொல்கிறேன். ஏன் நான் கிராமர் செய்ய மாட்டேன், எஸ்ஏ நான் செய்வேன், அதை நல்லா செய்வேன், கம்ப்ரஹென்ஷன் நல்லா செய்வேன், சம்மரி நல்லா செய்வேன், கிராமரை மட்டும் செய்ய மாட்டேன். அதுக்கு தான் ஆள் தேடி டீக்கிறேன். 2 பேர் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கிராமரில் அந்த ரூல்ஸை சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு வசனத்தை எழுதியலும் ஐக்கணும், அது ஒரு வேறு விஷயம். அனுபவத்தால் இல்லாட்டி ஒரு அக்யூமுலேட்டர் நாலேஜால் வர்றது. அந்த ரூலை செல்லக்கூடிய ஆள் தான் தேவை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாகிக்குது. பார்ப்போம். இருந்தாலும் நாங்கள் இந்த எல்லாரும் தமிழ் மொழி பேசுகிறார்கள் எல்லாரும் அல்லது தமிழ் மொழியில் எழுதுகிறார்கள் எல்லாருமே 100% கிராமட்டிக்கலி கான்ஃபிடென்ட் இல்லை. தமிழ் டீச்சரே கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்கிறோம். ரைட். 2 டீச்சர்ஸ் மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணினேன். அதில் 2 பேரும் அந்த ரூல்ஸ் சொல்கிறதுல அவங்க இப்படித்தான் சொல்லு இல்லாமல் இப்படி அல்ல. அந்த புணர்ச்சி வாரண்டால் அதை திரிதல் எப்படி, சேருது எப்படி, இதுக்கு ரூல் உண்டு. அந்த ரூலை சொல்லணும். அதில் தான் அவங்க விட்ட விடங்கள். அதே மாதிரி லாங்குவேஜ் ஒரு வசனத்தை இருந்தால் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வலுவை சொல்லணும். பால் வலு, இட வலு, திணை வலு,
அந்த இந்த மிஸ்டேக் இந்த வசனத்தில் இருக்குது, இதை திருத்துற இப்படி, இதுதான் சரியான வசனம். இந்த வசனத்தை சொல்லிட்டு இதுக்கு சரியான வசனம் இப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் செய்யணும். இந்த வசனத்தில் இந்த மிஸ்டேக் இருக்கு. அப்புறம் அந்த வலுவை பற்றி கொஞ்சம் விளம்பரப்படுத்திட்டு இதுக்கு போகிற இந்த வலு வராமல் எப்படி செய்யலாம். இந்த 2 இடங்கள்ல தான் டீச்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறேன். வந்தான் போனான். இதுக்கு தமிழ் டீச்சரோட தேவை. வந்தான் போனான், அழுதான் சிரித்தான். இதுக்கு தமிழ் டீச்சர் தேவை. எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் O level A level பாஸ் பண்ணினாக்கள் ஹேண்ட் அவுட் அப்படி எல்லாம் இப்போ நான் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லா எதிர்கருத்தும் ஒரு ஹேண்ட் அவுட்டுக்கு, எல்லா ஒத்த கருத்தும் ஒரு ஹேண்ட் அவுட்டுக்கு தமிழ் டீச்சர் தேவையில்லை. இப்போ நான் அந்த லோ காலேஜ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தால் தமிழ் டீச்சர் இல்லாமல் தமிழ் பாடம் பாஸ் பண்ணுற எப்படி 75 மேலே எப்படி இருக்கு. அதுதான் நேராக டீச்சர். தமிழ் BA, தமிழ் MA, தமிழ் MPhil அவர் இல்லாமல் உங்கள்கிட்ட O level நாலேஜை வச்சுக்கொண்டு இந்த லோ காலேஜ் தமிழ் எப்படி பாஸ் பண்ணுறீங்க, அதுதான் நான் புக் எழுத போகிறேன். ஓகே, அந்த புக்கை எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இந்த வேர்ட் பில்டிங்கு தானே அது ட்ரையோட வர வேண்டிய விஷயங்கள். சொல் வளர்ச்சி, சொல் ஆக்கம், பேராகிராஃப்ல நிறைய விஷயங்களை கொண்டு வர்றது, அது ஒரு டீச்சரால் கொடுக்கல, ஹார்ட் ஒர்க். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷில் இப்போ இந்த டிப் சமரி ஒன்று வர வாய்ப்பு. ரைட், தமிழ் சமரி எழுதுவீங்களே, தமிழ் சமரி எழுதுவீங்க, தமிழ் எஸ்ஸே எழுதுவீங்க, கம்ப்ரஹென்ஷனுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. இங்கிலீஷில் சமரி எழுதுறதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் தேவை. ரைட், நாம் நெக்ஸ்ட் 20வது வகுப்பு 20th நெக்ஸ்ட் கொஸ்டினில் இங்கிலீஷ் சம்மரி எப்படி எழுதுற, வாட் வி டேக், வாட் வி ரிஜெக்ட், எதை உள்ளே கொண்டு வர, எதை வெளியே தள்ளுறது. ரைட், இதில் நாங்கள் 1-2 செஞ்சு பார்ப்போம். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் சீக்கிறாங்க, நிறைய ஆஸ்திரேலியன் போன் 2 டீச்சர்ஸ் சீக்கிறாங்க, ஸ்ரீலங்கா சீக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் கவுன்சிலில் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு டீச்சர் பேனல் ஒன்று தேவை, ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பேனல் ஒன்று தேவை. ஏன்னா லோ காலேஜ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பேட்சுக்கு, அதுக்கு ஒரு பேனல் தேவை. ஏண்ட சூப்பர்விஷன் அடுத்த டீச்சர் பேனல் டீச் பண்ணுவான். ரைட், ஏண்டா முளையில எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளுக்கு தள்ளுறது ஏண்ட டியூட்டி, நான் தான் பொறுப்பு நான். அப்போ அவங்க ஒரு நாளே வருவாங்க, அடுத்தாண்டே வர ஆரம்பிப்பாங்க. இப்படி 1000 பிரச்சனைக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறேன்டா, அது 1000 பிரச்சனை. ரைட், வாப்ப வந்தா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவார். அது மாதிரி ஆடியன்ஸுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக கிளாஸை செஞ்சு கொண்டிருக்கிறது. அதே நேரம் அந்த டீச்சிங்கில் ஒரு ப்ரோக்ரஸை காண்றது. ஒனஸ்டாக சொன்னேன் என்றால் நிறைய ஆர்கனைசேஷனில் படிப்பிக்கிறத வச்சு லோ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. கால் பண்ணி நான் சொல்லிக்க அவங்களுக்கு, அவங்க என்னோட கோச்சாலும் பரவாயில்லை. ரைட், கால் பண்ணி நான் சொல்லிக்க அந்த சம்மந்தப்பட்ட ஆகள்கிட்ட, உங்களோட டீச்சிங் உங்களோட புக்கால் பிள்ளைகள் எக்ஸாம் பாஸ் பண்ணல. ஏன்னு கேட்டால் இதில் பிஸ்னஸ் எல்லாம் மேட்டர், பிஸ்னஸ் எல்லாம் மேட்டர், சல்லி எல்லாம் மேட்டர். அந்த பிள்ளைகள் நம்புது, நம்பவான் பிள்ளைகள் நம்புது. 2 அந்த பிள்ளைகள் 1 வருஷம் வீணாகும். எனவே அவங்களுக்கு இது இப்படித்தான் திருத்தணும்னு வழிகாட்டியும் சொல்லிக்கு. நிறைய ஆர்கனைசேஷன் நான் பார்த்துட்டு தான் அந்த சில விஷயம் வச்சு, அதுக்காண்டி நான் சொல்லலை, நான் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. டைப்பிங் எரர்ஸுக்கும் மைனர் மிஸ்டேக்ஸுக்கும் அந்த அந்த வழக்கறிஞருக்கு அந்த இது இன்டர்பிரேட்டர்னு வந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி மைனர் மிஸ்டேக் இருக்கணும். ஆனால் டெலிபரேட் மிஸ்டேக் வரையலான்னு சொல்கிறேன். மனிதண்ட வலுவண்டு வேற, திட்டமிட்டு தவறு செய்கிறன்றது வேறு. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள்கிட்ட படித்தா அந்த புள்ள எக்ஸாம் பாஸ் பண்ணும், அவ்வளோதான் சப்ஜெக்ட். ஏண்டா இன்றைக்கு மணி இஸ் பிளட், உங்களோட சல்லி உங்களோட ரத்தம். ரைட், உங்களோட உழைப்பு, அதுக்குள்ளே ரிட்டர்ன் அங்கே வரணும். லோக்கல் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ எல்லாம் நான் ஸ்டடி பண்ணிட்டேன். ஓகே, இந்த புக்ஸில் வர வர நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ தூரம் அந்த எப்படி தூரம் இந்த ஸ்பீடாக நான் வாரணுன்றதை பார்ப்பீங்க. ரைட், 1 இயர் கிட்டத்தட்ட 1 இயரில் 6 months நான் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் எப்ரோட் லைஃப். நான் இப்போ ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், எல்லா எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுலேருந்து நிறைய அனுபவத்தோடு வரேன். என்கிட்ட சினர்ஜி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், சினர்ஜி இங்கிலீஷ் அகாடமி, சினர்ஜி லோ அகாடமி, இந்த 3 ஃபங்க்ஷனாக போகுது. கொலம்போ பேஸ் ஆன்லைன் டீச்சிங். ரைட், அப்போ பிரிண்டிங் சைட், ஹேண்ட் அவுட் தயாரிக்கிறது எல்லாம் மலன்னு வந்து கொண்டிருக்கும். 1 or 2 மிஸ்டேக் இந்த சிங்கள புள்ளிகள் டைப் பண்ணுறதால வரையிலும் நாங்கள் தமிழ் தெரிஞ்ச தமிழ் புள்ளிகள் தேடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இனிமே ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம், நீங்கள் ஒரு பெரிய ஒரு க்ரோத் அண்ட் ஒரு
சுஃபீட்சத்தையும் எதிர்பார்ப்பீங்க இந்த ஃபீல்டில். என் டார்கெட் 250 லோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் மினிமம் 80 தமிழ் பேசும் மக்கள் அனுப்புவோம். அதுக்குள்ள வேலையை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அது என்னால் முடியும். எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸில் இன்டர்நேஷ்னல் டீச்சிங்லேயே பெஸ்ட் வேர்ல்டு ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும் என்றால் இதெல்லாம் ஒரு மெட்ரியல். ஓகே, ஏதாவது இஷ்யூஸ் இந்த கதைங்க நான் இதோட லெசனை நிப்பட்டுவோம். ஏன்டா அடுத்த ஸ்டேஜ் போகும்னால கொஞ்சம் டைம் எடுங்க இந்த ஸ்பீடில். ரைட், தூரத்தை பார்க்குறோம், நேரத்தை பார்க்குறோம். இன்னும் நேரம் தனியாக சாப்டராக வருது. டேக் யுவர் டைம். உங்களோட அவர்ஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மெதுவாக நாங்கள் மூவ் ஆகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹேண்ட் அவுட்டை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் முக்கியமான லெசன்ஸை கவர் பண்ணினதோட யூ ஆர் ரெடி ஃபார் தி எக்ஸாம். இஃப் நெசசரி யூ கேன் கண்டினியூ தி லெசன். ஓகே, மாலை வந்தனங்கள் அனைவருக்கும் அஸ்லாம். ஈத் முபாரக். பிரதீப், உங்களோட விஷ் பண்ணினீங்க, தேங்க்ஸ் பண்ணுறேன். மனித நேயம் தேவை, தமிழ் முஸ்லீம் உறவுகள் வளரணும். ஓகே, சொல்லுங்களேன். இஃப்திகாம், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பி ஹாப்பி. மெதுவாக மூவ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உங்களால் செயல்பாடு பாருங்கள். இந்த அவ்வளோ கேள்வியும் செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஓகே, ரைட். இது ஒரு முக்கியமான ஏஜை கடந்து கொண்டிருக்கிறோம், ஸ்பெஷலி இந்த ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம். ஓகே, ரைட். சந்திப்போம். மாலை வந்தனங்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.